ஆமால்ல லக்ஷ்மண் அன்னைக்கு சொல்லியிருந்தாருல இந்த மாதிரி ஒரு விஷயத்த அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐம் கண்டினியூஸாக சொல்லிட்டு இருக்கேன், உங்களுடைய லிங்க்டினை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் நல்லா ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க உங்களோட லிங்க்டின் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாப் எடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை. தன்னால் வந்து உங்களுக்கு தேடி வந்து ஜாப் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது லிங்க்டினை ப்ராப்பராக யூஸ் பண்ணால். ஓகேவா? ஃபைன். என்ன கௌதம், உங்களுடைய லிங்க்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் இது இருக்கு ப்ரொஃபைல்ல. அதை மட்டும் ஒன்று ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஃபைன், சீக்கிரமா பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஷூர். லிங்க்டின் ஒன் ஆஃப் த பிரைமரி ஃபோக்கஸ். நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருப்பீங்க. The LinkedIn only the space where you can figure out lot of working professionals. ஐடி செக்டரில் இருக்கிறவங்க நிறைய பேரை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஐம் சஜஸ்டிங் யூ ஆல் டு கீப் யுவர் அக்கௌண்ட் லைவ். ஓகேவா? நான் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் அதில் போயிட்டு போட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து டைம் வேஸ்ட் டோட்டலி. உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, என்ன சொல்கிறது, இட்ஸ் அ டைம் வேஸ்ட் தான். லேட்டாக தான் அப்புறம் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரிசல்ட் டே ஒன்லேயே கிடைக்கணும் அப்படின்னா இந்த டே ஒன்னே நீங்கள் வந்து ஒரு டிசைனராக இருக்கணுன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ டிசைனராக டே ஒன்லேருந்தே தான் நீங்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த விஷயத்த வந்து டேப் அப் பண்ணி உள்ளே போக முடியும். ஸோ தட் இஸ் த ரீசன் த டே ஒன் இட் செல்ஃப் ஆக்ட் ஆஸ் அ டிசைனர். எனக்கு டிசைன் டூல் தெரியாது, ஃபிக்மா தெரியாது, டிசைனே தெரியாது ப்ரோ, அப்புறம் நான் எப்படி டிசைன் பண்ணி போடுறது? ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கறது தான் இருக்குது உங்களுடைய அந்த மோட்டிவேஷன். ஓகேவா? டிசைனர் அப்படின்றது கைண்ட் ஆஃப் அ கிரிக்கெட் மாதிரி தான். எவ்ரிடே ஹவ் யூ ஆர் ப்ராக்டிஸிங், ஒரு ஒவ்வொரு நாள் எப்படி நெட் ப்ராக்டிஸ் போய் ஒவ்வொரு டைம்லையும் ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ளே பண்ணுறீங்களோ, லைக் தட் ஒன்லி எவ்ரி டைம் மார்க்கெட் நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாலாக போட்டுகிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டார்ட் நவ். மார்க்கெட்டுக்கு வந்து இப்பயே வந்துருங்க, வெயிட் பண்ணாதீங்க. நான் வந்து இவ்வளோ நாள் ஆகும், அப்போ தான் நான் வருவேன், இப்போ தான் வருவேன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. கம் ஆஸ் மச் சூனர் அண்ட் பாசிபிள். ஓகே, புரிஞ்சுதா? ஃபைன். ஸோ டெலிவரபிள்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு டிசைனருக்கு தேவையான சில விஷயங்களை பார்த்துட்டு, இது ஒரு பிகினிங் தானே. டிசைனர் ஆகிறது எப்படி? ரொம்ப பேருக்கு நிறைய கொஸ்டின் இருக்கும். ப்ரோ, இப்போ நான் உங்களுடைய செஷனில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ நான் டிசைனர் ஆகிட்டேன் தானே அப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நீங்கள் டிசைனர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போ டிசைன் ஆகிறதுக்கான சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு டிசைனர் ஆகி நீங்கள் வேலைக்கு போனோம் அப்படின்னா உங்ககிட்ட தேவைப்படுறது இந்த போர்ட்ஃபோலியோன்ற ஒரு விஷயம். போர்ட்ஃபோலியோனா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு டைரக்டராக ஆக போகிறீங்கன்னா என்னப்பா பண்ணணும்? ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? அது எதுக்காகனா உங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. அதே போல தான் ஒரு டிசைனர் அப்படின்னு வரும்போது அவங்களுடைய ஏர்லியர் ஒர்க், அவங்களோட திங்கிங், தாட் ப்ராசஸ், நாலேஜ், ஸ்கில்லு, ஹூ யூ ஆர், ஹவ் யூ கேன் ஃபிட் இன் டு மை ஆர்கனைசேஷன், என் டீம் மெம்பர்ஸ் கூட நீங்கள் எப்படிலாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உங்களை கம்பெனிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு தான் இந்த நம்மளுடைய ஹைரிங் ப்ராசஸில், யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஹைரிங் பண்ணுற ப்ராசஸில் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு மெத்தடை வந்து கொண்டு வந்தாங்க. போர்ட்ஃபோலியோன்றது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, போர்ட்ஃபோலியோன்றது நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 3 பாயிண்ட்ஸ் வச்சுருக்குது. ஹூ ஆர் யூ, நீங்கள் யார்? ஓகேங்களா? வாட் கைண்ட் ஆஃப் அ ஒர்க் யூ ஹேவ் டன் இயர்லியர் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் அ ஒர்க் யூ கேன் ஒர்க். நீ என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு. என் டீமுக்குள்ளே வந்தால் நீ எப்படிலாம் சப்போர்ட் பண்ண முடியும், நீ எப்படி ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுற, நீ எப்படி ஒரு விஷயத்த யோசிக்கிற அப்படின்னு சொல்லி உங்களை யோசிக்க வைக்கிற, உங்களை திங்க் பண்ண வைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோ ப்ராசஸ். அந்த போர்ட்ஃபோலியோ ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களை கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஸோ உங்களுடைய எண்டு கோல் என்ன? இந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவரல்
ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம பண்ணி ஷோகேஸ் பண்ணணும். இதுதான் இதுல முக்கியமான விஷயமே. ஸோ நீங்க எப்படி வந்து முன்னாடி வந்து வீடு கட்டியிருந்தா சிவில் இன்ஜினியருக்கு வந்து 2 வீடு பட்டி கட்டிருக்கியாப்பா, அதுக்கப்புறம் தான் நான் பில்டிங் கொடுப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ நீங்க வந்து உங்களோட அல்டிமேட்டா உங்களோட டிசைன் திங்கிங்கு, உங்களோட யூசபிலிட்டி டெஸ்டிங்கு, ஜர்னி மேப்பு, ரிசர்ச்சு, ஓகேங்களா? எப்படிலாம் டேட்டாவை வச்சு நீங்க ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஏபி டெஸ்டிங்லாம் பண்ணியிருக்கீங்களா, பண்ணலையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்குனது தான் அந்த கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட். அந்த கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட்டை பக்காவா பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போக முடியும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணக்கூடாது போர்ட்ஃபோலியோல அப்படின்னா, மத்தவங்க பண்ணத அப்படியே காப்பி பண்ணி நம்ம பண்ணக்கூடாது. நம்பளா நம்மளோட ரியல் டைம்ல நம்ப ஒர்க் பண்ணி குடுக்கணும். இப்ப நான் ஒருத்தவங்க பண்ணத அப்படியே காப்பி அடிச்சு டிக்டோவா அடிச்சு குடுத்துட்டேன் அப்படின்னா, அதுக்கு பேரு போர்ட்ஃபோலியோவா கிடையவே கிடையாது. நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோவ கிரியேட் பண்ண கத்துக்கணும். உங்களோட போர்ட்ஃபோலியோன்றது உங்களுடைய ஓன் ஒரு மூவி மாதிரி. சரியா? அத நீங்க தான் எடுக்கணும். யூ கேன் பி அ டைரக்டர், யூ கேன் பி அ ஆக்டர், யூ கேன் பி அ எல்லாமே. சரியா? ஸோ நீங்க அதுல உட்காந்து எப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் மேட்டர்ஸ். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லப்போனா, யுஐ யுஎக்ஸ் டிசைன் இஸ் நாட் அ ஒன் டைம் ஜர்னி, இட்ஸ் அ லைஃப் டைம் ஜர்னி நான் சொல்லுவேன். என்னது? யுஐ யுஎக்ஸ் டிசைன் இஸ் அ நாட் அ ஒன் டைம் ஜர்னி, இட்ஸ் அ லைஃப் டைம் ஜர்னி. ஓகேவா? அது மட்டும் இல்ல, யுஐ யுஎக்ஸ் மட்டும் கிடையாது, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ லைஃப் டைம் ஜர்னி மட்டும் தான். இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ஜர்னி. சொல்றது புரிஞ்சுதா? ஏன்னா எல்லாம் நான் இப்போ ஒரு கோர்ஸ் வந்துட்டேன். லக்ஷ்மண் ப்ரோ கிட்ட உட்காந்து நான் ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டேன்பா. நான் யுஐ யுஎக்ஸ் டிசைனரா ஆகிடுறேன். அப்படிலாம் நீங்க யோசிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? நான் ஒரு கோர்ஸ் வந்துட்டேன். அப்புறம் என்ன? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3, 4 மாசத்துலயே முடிச்சிடலாம். அப்படிலாம் யோசிப்பீங்க. கிடையவே கிடையாது. இட்ஸ் அ லைஃப் டைம் ஜர்னி. இட்ஸ் நாட் அ ஒன் டைம் ஜர்னி. எவ்ரிடே புது புது விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். புது புது விஷயங்களை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன், சூழ்நிலைகள் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் மார்க்கெட்ல. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்? அப்கிரேட் பண்ணிக்கணும். நம்மள அப்டேட் பண்ணணும். நீங்க அப்டேட் பண்ணல, அப்கிரேட் ஆகிக்கல அப்படின்னா மார்க்கெட்ல எப்பயுமே நடந்துகிட்டே இருக்கும். என்ன நடந்துருக்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னப்பா நடக்கும்? எனிஒன் கேன் சொல்ல முடியுமா? என்ன நடக்கும் சொல்லிட்டு? லே ஆஃப்னு ஒண்ணு நடக்கும். ஓகேவா? ஸோ எப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாலெட்ஜிபிளா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்கிரேடடா இல்ல, டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, தே வில் டூ த லே ஆஃப். சரி, லே ஆஃப் பண்றதுக்கான ப்ராசஸ்க்குள்ள வர்றதுக்கான 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு, கம்பெனி நிஜமாலுமே மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லன்னா நம்ம மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்போம். இதுல 2த்துல எதனா ஒண்ணு நடந்தா, கண்டிப்பா நம்ம என்ன ஆவோம்? வெளிய வந்துருவோம். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபிரெண்ட்ஸ்? நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி வித் அ ஸ்மார்ட்டர் அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் இன்னோவேட்டிவாவும் இருக்கணும். இப்போ நான் சொல்ற ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, டே 1ல இருந்தே நீங்க டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி ப்ரோ ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, ஸ்டார்ட் ஃபிக்மா ஆர் கேன்வா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்து டிசைன் டூல் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. அது மட்டும் இல்ல, ஒரு ப்ராடக்ட்ட பத்தி திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஒரு ஆப்ப பத்தியோ, இல்ல ஒரு ஐடியாவ பத்தியோ யோசிக்க ஆரம்பிக்கலாம். திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அண்ட் தென் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே சொல்றது தான். ப்ரோ, பேசுறது மட்டும் தான் கம்யூனிகேஷனா? கிடையவே கிடையாது. பேசுறது மட்டும் இல்ல. நீங்க எழுதுறது, நீங்க வந்து டிசைன் பண்ணி வைக்கிறது, நீங்க வந்து ஹவ் யூ ஆர் ட்ரெஸ்ஸிங், ஹவ் யூ ஆர் டாக்கிங் வித் பீப்பிள், இது எல்லாமே கம்யூனிகேஷன்ல வர ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான டெக்னிக் தெரிஞ்சுக்கிங்கன்னு சொல்றது. ஓகேங்களா? ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கான டெக்னிக். இப்போ ஒரு யூசருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அத எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம்? அதுக்கு என்ன மெத்தடாலஜி பயன்படுத்த போறோன்ற அந்த ப்ராசஸ தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் திங்க் ஃப்ளெக்சிபிலி. அதாவது ரொம்ப ரொம்ப திங்க் ஃப்ளெக்சிபிலினா, லைக் நீங்க வந்து சாதாரணமா ஒரு யூசர் லெவல்லேருந்து பிளஸ் அட்வான்ஸ் லெவல்லேருந்து எல்லாத்தையுமே யோசிக்கக்கூடிய ஒரு ஃப்ளெக்சிபிள் பர்சனா தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? கிரியேட்டிவா ஒரு விஷயத்த கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் லேர்ன் டூ லேர்ன். ஸோ எவ்ரி டே நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். தேர் இஸ் நோ எக்ஸ்கியூஸ் அட் ஆல். எக்ஸ்கியூஸே கிடையாது. சரிங்களா? நீங்க படிச்சு தான் ஆவணும். வேற வழியே கிடையாது. சரியா? நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய டூல்ஸ் போட்டிருப்பாங்க. லைக் பேப்பர், பேனால வரைஞ்சு பார்க்கறது, ஃபிக்மா, ஸ்கெட்ச், எக்ஸ்டில வரைஞ்சு யோசிச்சு பார்க்கறது.
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஒரு ப்ராப்பரான டிசைனரா உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் சொல்றாங்க. இப்ப ஆரோன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? லைக் ஹி இஸ் டூயிங் எவ்ரி டே ஏதாவது ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய LinkedInல. ஓகேங்களா? தட்ஸ் ரியலி குட். பெர்ஃபெக்ஷன் மட்டும் வரணும். இப்ப அந்த பெர்ஃபெக்ஷனுக்காக தான் அவர் இங்க வந்திருக்காரு. அப்ப அவர் பண்ணியிருக்கிற அந்த டிசைன்ஸ்லாம் நான் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, வொர்க் பண்றாரு. பட் இன்னும் அதுல கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணா இன்னும் நல்லாருக்கும் அது. ஓகேங்களா? அந்த மாரி தான். ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தப்பாவும், ரைட்டாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் பிரில்லியன்ட்ன்னு நான் சொல்லிட்டேன். என்ன பண்ணணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் கூட கனெக்ட் பண்ற பெர்சன் கிடையாது. பல பீப்பிள் கூட கனெக்ட் பண்ணணும். யூசர்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். அப்புறமேட்டு வந்து மேனேஜர் கூட கனெக்ட் பண்ணணும். டெவலப்பர் கூட, டிசைனர் கூட, ஓகேங்களா? இந்த மாரி மல்டிபிள் மார்க்கெட்டர்ஸு இந்த மாரி நெறைய பேர் கூட நம்ம கனெக்ட் பண்றதுனால, நம்பளால என்ன பண்ண முடியணும், அவங்ககிட்ட நல்லா வேலை வாங்க முடியணும். வேலையே கேட்க தெரியணும். இட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ வாட் யூ கேன் டூ கம்யூனிகேஷன் ஒரு நல்ல கம்யூனிகேஷன் டிசைனருக்கு தேவை அப்டின்னா, எஸ் கண்டிப்பா தேவை. நீங்க எப்பயுமே வந்து மேக் இட் ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கிற மாரி ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஓகேங்களா? மேக் இட் அண்டர்ஸ்டாண்டபிள். வெதர் யூ ஆர் கம்யூனிகேட்டிங் வித் மார்க்கெட்டர், டெவலப்பர் ஆர் அனதர் டிசைனர், லேர்ன் அண்ட் யூஸ் த டெர்மினாலஜி அண்ட் விஷுவல் லாங்குவேஜ் வில் ஹெல்ப் ஈச் ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஆர் பீயிங் ப்ராப்போஸ்டு. அதாவது அவங்களோட லாங்குவேஜ்ல போய் பேச கத்துக்கங்க. நான் ஏன் அஜைலு, நான் ஏன் வந்து நேத்து போய் இன்ஜினியரிங்லாம் எடுத்தேன்னா, அவங்க லாங்குவேஜ் கூட நீங்க செட் ஆனா தான் நீங்க ஒரு டெவலப்பராவே கன்சிடர் பண்ணுவாங்க உங்கள. இல்ல ஒரு டிசைனராவே கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா உங்கள கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நான் யுஐ யுஎக்ஸ் டிசைனர்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிடையாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையவே கிடையாது. யூ பீப்பிள் ஆர் ஆல்சோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஒன்லி. நீங்களுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். டெவலப்பர், QA எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். சாஃப்ட்வேருக்குள்ள ஒர்க் பண்ற எல்லா விதமான பீப்பிளுமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மட்டும் தான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனுக்குள்ள போகும்போது, லைக் ஒரு ஒரு டிசைனரா நீங்க ஒர்க் பண்ண போம்போது, டெவலப்மெண்ட்ல நெறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது? கோடிங் எப்படி ஒர்க் ஆகுது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வந்து கேடின்னு சொல்லுவாங்க. அதாவது நாலேட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நாலேட்ஜ ப்ராப்பரா வாங்க கத்துக்கணும். அதே மாதிரி ஹை ஃபிdelity மார்க்கப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லோ ஃபிdelity மார்க்கப்பு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரெகுலரா நீங்க போட கத்துக்கணும். அத போட்டு அப்பப்போ உங்களுடைய மேனேஜிங் பெர்சன்ஸ் கூட போயிட்டு, மேனேஜர்ஸ் கூட போயிட்டு உட்கார்ந்து, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த ப்ராசஸ் இன் யுஐ யுஎக்ஸ் டிசைன். நான் எப்பயுமே ஒரு நோட் புக் வச்சிருப்பேன் பெருசா. அந்த நோட் புக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மேனேஜர் சொல்ல சொல்ல நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு வருவேன். என்னோட விபி சொல்ல சொல்ல நோட் பண்ணிட்டே வருவேன். அந்த நோட் பண்ணி, அத ஐடென்டிஃபை பண்ணி, தென் ஐ ஹேவ் டூ ப்ராசஸ் டூ நெக்ஸ்ட் லெவல். ஓகேவா? இது இப்படி தான் நடந்துட்டு இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ எப்படி வந்து உங்களுடைய பீப்பிள நீங்க வந்து உங்க கூட வொர்க் பண்ண வைக்கலாம்? அவங்கள எப்படி உங்களுக்கு உதவி பண்ண வைக்கலாம்? இது எல்லாம் உங்க கைட்ல தான் இருக்குது. சரியா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுஎக்ஸ் டிசைன் டீமையும் உங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும். மத்தவங்களையுமே வேலை செய்ய வைக்கணும். கரெக்ட்டா? அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா நடக்கும். சும்மா நான் மட்டும் தான் வொர்க் பண்ணுவேன். மத்தவங்க கூடலாம் வொர்க் பண்ண மாட்டேன். அப்படிலாம் யோசிக்கக் கூடாது. அதே சமயத்துல ஒருத்தவங்க வந்து குறை சொன்னாங்கன்னா, அத எடுத்துக்க ட்ரை பண்ணணும். குறைன்றது ஃபீட்பேக்ன்னு வச்சுப்பாங்க. ஸோ டிசைனர் நெவர் ஹேங்கர் வித் பீப்பிள். யாரு கூட டிசைனர்ஸ் வந்து என்ன பண்ணவே கூடாது, பாவமே படக்கூடாது. பிகாஸ் யூ ஹேவ் டூ டாக் வித் டேட்டா. டேட்டா இல்லாம பேசக்கூடாது. டேட்டா வச்சிருந்தா மட்டும் தான் பேசணும். டேட்டா இல்லாம அவங்க சொல்றாங்கன்னா, அதுக்கான டேட்டாவ கேளுங்க. டேட்டா இல்லன்னா, யூ ட்ரை டூ புரொவைட் த டேட்டா. அதாவது "தம்பி இப்படி வரக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்றாருன்னா, சும்மா ரேண்டமா "ஏன் நான் அப்படி பண்ணணும்?" அப்படி சொல்லிட்டு, இஃப் இஃப் யூ ஹேவ் எனி பேட்டர்னிங் லைக் தட் யூ ஷோ மீ ஐ வில் வொர்க் ஆன் தட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா, நானே ஒரு டிசைன் இதோ பாருங்க, "இல்ல சார் நான் ஒரு 5 கம்பெனியோடைய வெப்சைட்லாம் பார்த்தேன். அப்படி எதுவுமே இல்ல. நீங்க வந்து குளோபலா ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து இப்படி தான் பண்றாங்க. அத வந்து மாத்தி அமைச்சீங்கன்னா, அது யூசருக்கு கன்ஃப்யூஷன் குடுக்கும்." அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா டேட்டாவ வச்சு பேசினீங்கன்னா, தப்பிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இது ஏன்னா நடக்கும். கார்ப்பரேட்ன்றது ஒரு பாலிடிக்ஸ் நிறைந்த உலகம். சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃபிரெண்ட்ஸ்? ஸோ திங்க் ஃப்ளெக்சிபிலி அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 3, 4 பெர்சோனாவா யோசிக்க ஆரம்பிக்கணும். 3, 4 பெர்சோனானா என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இன்ஜினியர். ஓகேவா? இன்ஜினியர்னா ஒரு ப்ராடக்ட்ட உருவாக்க தெரிஞ்ச ஒரு நபரா இருப்பீங்க. 2வது ஆர்ட் ஓரியன்டட். ஆர்ட்னா கிரியேட்டிவா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ் ஓரியன்டட். ஓகேவா? சயன்ஸ்னா ஹவ் த திங்ஸ் ஆர் வொர்க்கிங். ரியலி வொர்க்கிங். பிசிக்ஸு, அந்த கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லாஜிக்கலா ஒர்க் ஆகுறது. கரெக்ட்டா? லாஜிக்கல்னா திங்கிங் அது எல்லாமே. அதே மாதிரி சோசியல் திங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சயன்ஸ்குள்ள வந்துரும்.
ஆர்ட்ன்றது கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பர்ஸ்பெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு ஆர்ட் ரொம்ப முக்கியம். டிசைன் திங்கிங்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு மல்டிபிள் விஷயத்தை யூஸ் பண்ணுறது, இன்ஜினியரிங்கு ப்ளஸ் சயின்ஸு ப்ளஸ் ஆர்ட்டு எல்லாத்தையும் கலந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்க போகிறீங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஸோ இதில் எல்லாமே வரும், எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் கவர் பண்ணி தான் கொண்டு போவீங்க. ஸோ லேர்ன் டு லேர்ன் அப்படின்றது என்ன அப்படின்னா எவ்ரிடே படிக்கணுன்றது தான் உண்மை. ஸோ படிக்கணும், வேலை செஞ்சு பார்க்கணும், படிக்கணும், வேலை செஞ்சு பார்க்கணும், படிக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ நான் வந்து 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து கம்ப்யூட்டர் தொடுவேன் அப்படின்னா யூ கேனாட் பி அ ஸ்பீட் இன் த டிசைன் ப்ராசஸ். நீங்கள் ஸ்பீடாகவே இருக்க மாட்டீங்க, ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்க. ஸோ எவ்ரிடே ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து ஃபிக்மாவில் கேன்வாவில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி போஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிரியேட்டிவாக எடுத்து பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் கம்ப்யூட்டருக்குள்ளே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்பீடப்புக்குள்ளே வர முடியும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ எஃபிஷியண்ட்டாக எப்படி வந்து நிறையா விதமான ஸ்கில்லை வந்து நீங்கள் கற்றுக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக டூல்ஸை கற்றுக்க முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நிறைய மக்களை ஃப்ரெண்ட்ஸு பிடிக்க முடியும், நெட்வொர்க் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே சீக்கிரமாக என்டர் ஆகிடலாம். ஓகேவா? இதில் எது ஒன்று கம்மியானாலும் நம்மளுடைய growth உள்ள போறதுன்றது கொஞ்சம் டிலே ஆகி தான் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து கம்யூனிட்டியே இல்லை, நம்ம வந்து ஒரு டீமே இல்லை, தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா சத்தியமாக நம்மளால என்ன பண்ண முடியாது, குரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன் கஷ்டமா இருக்குன்னா எங்க டவுட் வந்தாலும் யாரை கேட்குறதுனே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆரோன் இருக்கிறாரு, ஆரோனுக்கு ஒரு டவுட் இருக்கு, உடனே கௌதம் கிட்ட கேட்பாரு, கௌதம் கிட்ட ஒரு டவுட் இருக்கு, உடனே வந்து நிர்மல் கிட்ட கேட்பாரு, நிர்மல் கிட்ட ஒரு டவுட் இருக்குது, உடனே வந்து கார்த்திக் கிட்ட கேட்பாரு, கார்த்திக் கிட்ட ஒரு டவுட் இருக்குன்னா நீங்க தினேஷ் கிட்ட கேட்பீங்க. இந்த மாதிரி மல்டிபிளா உங்களுக்குள்ளவே என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ணிக்க முடியும், உங்ககிட்ட தாட் ப்ராசஸ் வச்சுக்க முடியும். சப்போஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப்ல நான் படிக்கல, தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு சினாரியோ டிசைன் பத்தி பேசுறதுக்கு ஏதாவது ஒரு பர்சன் நம்ம கூட இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, டிஸ்கஷன் பண்ணலாம். இந்த ஏன்னா யூஐ யூஎக்ஸ்ன்றது வந்து குரூப் டிஸ்கஷன்லாம் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி, தனியா பண்ற ஆக்டிவிட்டியும் கிடையாது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க கூட யாருமே இல்லைன்னா நீங்க ஒரு டிசைனர்னா நீங்க மட்டும் தான் டிசைனரா இருப்பீங்க, உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே இட்ஸ் நாட் அ ரெலவெண்ட் பர்சன், அவங்க கூட டிசைன் பத்தி பேசுறதுக்குலாம் வாய்ப்பே இருக்காது. கரெக்டா? இந்த மாதிரியான ப்ராப்ளத்தோட நிறைய பேர் இருப்பாங்க மார்க்கெட்ல, ஈவன் நானுமே தான். ஸோ டிமென்டியை கிரியேட் பண்ணுறதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு டாக் அபவுட் டிசைன்ஸ். நான் டிசைன் பற்றி பேசணும், டிசைன் பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான இடம் வேணும். அதுக்காக தான் என் சொந்த இடமா, ஐ மீன் சொந்த இடம்னா எனக்குன்னு ஒரு அகாடமியோ இல்லை நம்மளுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட்டோ வச்சு நான் என்ன க்ரோ பண்ணணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் அந்த டிமென்டின்ற ஒரு போர்ஷன். அதில் இன்னைக்கு நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாண்டிச்சேரியில் மட்டுமே ஒரு 200 to 300 பீப்புள் படிச்சிருப்பாங்க. எங்க வேர்ல்டு ஃபுல்லா எனக்கு ஸ்ரீலங்காவில் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, இது அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூகேல வந்து ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் தென் யூஎஸ்ல ஆல்சோ மை பீப்புள் ஆர் ஸ்டடிங். ஓகேங்களா? துபாயில் இருக்கிறாங்க என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி மல்டிபிள் ஏரியாஸில் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவிலையுமே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். கடவுளோடைய சித்தம் தான் எல்லாமே. ஓகேவா? ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் மலேசியாவிலையுமே. ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னா டிசைனை வந்து வேர்ல்டு கிளாஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் டிசைனராக வரணுன்றது தான் என்னோட முக்கியமான கோலு. அந்த கோலுக்காக தான் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் குரோ ஆகலை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கம்யூனிட்டியில் குரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தினேஷ் உள்ளே போயிட்டாருன்னா தினேஷை பார்த்து 4 பேர் முன்னாடி வருவான், டிசைன் ஒன்று நல்ல இண்டஸ்ட்ரி பார்த்து படிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் தினேஷ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய முயற்சி போட்டு வந்திருக்காரு உள்ள. ஏன்னா ஹோட்டல் மேனேஜ் முடிச்சுட்டு ஒருத்தவங்க டிசைனர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சேலஞ்சு விட்டுருப்பாங்க அவருக்கு, நீலாம் வர மாட்டேன் போக மாட்டேன் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு உடச்சி விட்டு நான் வந்திருக்கேன், வந்து நின்று இருக்கேன்றதுலாம் வந்து பயங்கரமான ஒரு விஷயம். சீரியஸ்லி அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் அதுவும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நிறைய பேர் உங்களை மாதிரி ஒரு பேரிகேட்டரோட உட்காந்துருப்பாங்க. ஐயோ நம்மளாம் போனால் செட் ஆகுமா, ஐயோ நம்மளுக்குலாம் போனால் வேலை கிடைக்குமா, நம்மளாம் வந்து படிக்க முடியுமா, இது நம்மளுக்கான வேலை கிடையாது அப்படிலாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெவர், இட்ஸ் நாட் லைக் தட். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ். ஜஸ்ட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் மெட்டீரியல்ஸ் அண்ட் லேட்டஸ்ட்டாக இருக்கிற விஷயத்தை படித்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. மார்க்கெட்டில் இருக்கிற ட்ரெண்டை பிடிக்க போகிறீங்க, பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரியான விஷயத்தை மாற்ற போகிறீங்க, கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்க போகிறீங்க. திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து என்னோட சேலரி டேட்டு. ஓகேவா? ஸோ லைக் என்ன சொல்கிறது, அந்த அமௌண்ட்டு ஓகேவா எடுத்து பார்க்கும்போது தான் அந்த ஹாப்பினஸ்ஸு. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்படுறோம், சேலரி வருது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா குட் சேலரியாக வருது அப்படின்னும் போது
ரியலி குட் இல்ல, குட் ஃபேக்டர் தானே. ஸோ அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், யூ கேன் இல்ல, எல்லாராலையுமே முடியும் ஒரு நல்ல சேலரி வாங்குறதுக்கு. தேவைப்படுறது ஒண்ணே ஒன்று மட்டும்தான், ப்ராப்பர் லேர்னிங், ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கான திறமை இருக்கணும், அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ என் கூட வந்து எத்தனையோ பேர் படிச்சாங்க, ஓகேங்களா. so many people were studied with me in my engineering college, ஓகேங்களா. ஒரு 30 40 பசங்க, ஒரு 30 பொண்ணுங்க எல்லாம் படிச்சாங்க தான். இப்போ யார் யார் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லல, தெரியல, ஓகேங்களா. ஆனா யாருமே பெருசா ஐடி செக்டர் இல்ல, அது மட்டும் எனக்கு தெரியும். ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருமே ஒவ்வொரு டொமைன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓல இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து டெவலப்பரா இருக்கிறாரு, நான் டிசைனரா இருக்கிறேன். இன்னொருத்தன் என் கூடயே உட்காந்துருப்பான், அவன் என்ன பார்த்தா அப்படியே டிசைனர் ஆயிட்டான். அவனுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக் லீடா இருக்கிறான் சென்னையில். அவன் மாசத்துக்கு ஒரு 90,000 சேலரி வாங்கிட்டு இருக்கான். ஸோ நான் வந்து ஒரு 1x அவனோட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்கிறேன் நான், வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ விஷயம் என்னன்னா, growth தான், ஓகேங்களா. growth-அ பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ யூ ஹாவ் டு மேக் திங்ஸ் பாசிபிள் ஒன்லி த்ரூ லேர்னிங்ஸ். படிச்சா மட்டும்தான் நடக்கும், ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நடக்கும். எதுவுமே நடக்காது வித்தவுட் ப்ராக்டிசிங் அண்ட் வித்தவுட் மேக்கிங். ஒரு லேர்னிங்குள்ள வராம முடியாது. நான் வீட்லயே உட்காந்து படிக்கிறேன், வீட்லயே உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், ஓகேவா. குரோ ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். யூ கேன் லேர்ன் இட். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் வீடு, கம்பெனி, ஒரு அகாடமி, இன்ஸ்டியூட் அப்படிலாம் இல்லாம, ஒரு பர்சனல் மென்டார்ஷிப் அதெல்லாம் இல்லாம, எது பண்ணாலும் தனியா உட்காந்து பண்ணா கண்டிப்பா டைம் எடுக்கும் ப்ராசஸ், அவ்வளவுதான் சிம்பிள். ஒரு குரூப்பா உட்காந்து படிக்கும் போது இருக்கிற டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். வேகமா 4 விஷயத்த ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிக்கோ, அந்த கம்பெனில ஒர்க்கிங் போயிட்டு இருக்கு, போய் வாக்கின் போய் அட்டன் பண்ணு. இட்ஸ் ஆல் அபவுட் த கம்யூனிட்டி, ஃப்ரெண்ட்ஷிப், அந்த மாதிரி தான். ஸோ நீங்க லேர்ன் டு லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும் எவ்ரிடே. கான்ஸ்டன்ட் லேர்னிங் இஸ் இம்பார்ட்டன்ட் யுவர் யூஐ யூஎக்ஸ் டிசைன் குள்ள வரும்போது. ஸோ கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் த கிராஃப்ட் ஆஃப் யூஎக்ஸ் டெலிவர், increase better artifacts, communicate these artifacts such as rest of the team, understand them easily and trust gets behind the acts on them, embrace complex problem, think flexibly, most importantly keep learning. Remember, become UI UX design is not a one time journey, it's an ongoing process. So நீங்க வந்து டே 1 மட்டும் இல்ல, வருஷம் ஃபுல்லாவும் படிக்கணும்ன்றது தான் மேட்டரு. நம்ம பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தா அந்த 5 பாயிண்ட் தான், மறந்துடவே கூடாது நீங்க. நான் ஒரு யூஎக்ஸ் டிசைன் ஆகிறதுக்கு இந்த 5 பாயிண்ட்ப்பா. என்ன பாயிண்ட் நான் சொன்னேன்? ஸோ டூ த டிசைன் இன் டே 1 இட் செல்ஃப், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கம்யூனிகேஷன் நல்லா வச்சுங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண கற்றுக்குங்க, நல்லா திங்க் பண்ண ஆரம்பிங்க. நிறைய விஷயங்களை கத்துக்கினா தான் திங்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் உங்ககிட்ட வந்து இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று சொல்றேன்னா, இ காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஏ டு விசிட் பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் ஓரளவுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கணும் நீங்க. நான் சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதுவும் தெரியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரினா அதுல பத்தி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எனக்கு பேசுற அளவுக்கு கண்டென்ட் தெரியணும்பா. அப்போ அதை நான் என்ன பண்ணலாம்? அப்போ நான் அதை படிக்கணும், அப்போ போய் படிக்கணும் அதை. சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ டேக் அ ப்ராப்பர் கைடன்ஸ் ஃப்ரம் த சாட் ஜிபிடி, ஜெமினை, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். முன்னாடிலாம் வந்து ஜெமினி, சாட் ஜிபிடிலாம் இல்லை, இருந்ததுன்னா நேரத்துக்கு நாங்கள் எங்கே இருந்திருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்க அழகா அதை ரிப்ளைஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஏன்னா நான் ஒரு ரிசிக்னேஷன் லெட்டர் போறதுக்கு கூட எனக்கு அப்போ யாருமே என்ன சொல்றது, ஒரு பர்சன் கிடையாது ஹெல்ப் பண்றதுக்கு. இன்னைக்கெல்லாம் சாட் ஜிபிடில ஹவு டு ரைட் அ ரெசிக்னேஷன் லெட்டர் போட்டா வந்துரும். ஹவு டு ரைட் அ இந்த மாதிரி வந்து வேலைக்கு எனக்கு ஆஃபர் லெட்டர் போடுங்கன்னு சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, வேலைக்கு அப்ளை பண்றேன்னு போறதுக்குலாம் வந்து நீங்க கண்டென்ட்லாம் இருக்குது. நான் அன்னைக்கு 10 வெப்சைட் ரெஃபர் பண்ணணும். அந்த 10 வெப்சைட் ரெஃபர் பண்ணி நான் எடுத்துட்டு வந்து கண்டென்ட்ட கோர்வையா மாத்தி அதை போட்டு எவ்வளோ ப்ராசஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு 3 வெர்ஷன் வேணுமா, 4 வெர்ஷன் வேணுமா, நானே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அழகா சாட் ஜிபிடி நீ கொடுத்துட்டு இருக்குது மார்க்கெட்ல, கரெக்டா. ஸோ அதுதான் கைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம கம்மிங் டு த சப்ஜெக்ட், வி ஹாவ் சீன் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் நான் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன், நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் சென்ட்ரிக் அப்படின்னா ஹெச்இ சென்ட்ரிக் சி டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்சிசிடி அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா யூசர் சென்ட்ரிக் டிசைன் சொல்லுவாங்க, அதாவது யூசிடின்னு சொல்லுவாங்க. ஹெச்சிசிடினாலும் யூசர் சென்ட்ரிக்னாலும் சேம் தான், நோட் பண்ணிக்கோங்க. ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ப்ராசஸ், ஓகேங்களா. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் டிசைனு. ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டட் மட்டும் போடுங்க. இதுவரையும் அடுத்தது எல்லாம் கிளியரா இருக்குன்னா கிளியர்னு போடுங்க. டவுட்ஸ் இருக்குன்னா டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க.
கிளியரா இருக்கா? கிளியர். கிளியரா இருக்குன்னா கிளியர்னு போடுங்க. அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? அந்த ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன்னா என்ன? ஃபோக்கஸ் ஆன் அன்கவரிங் அண்ட் டிசைனிங் ஃப்ரம் த நீட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். அதாவது மனுஷங்களுடைய தேவைகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கான ஒரு டிசைன்ஸை உருவாக்குறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம? ஹியூமன் சென்ட்ரிக் நம்ம சொல்லுவோம். டிசைன் திங்கிங் அப்படின்றது என்னன்னா ஒரு நான் லீனியர் ஹைட்ரேட்டிவ் மெத்தடாலஜி. நான் லீனியர் என்னன்னா அதாவது இப்படி தான் போகணும், ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்லாம் இல்லாமல் எப்படி வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தட் இஸ் வாட் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் ஃபோக்கஸ் ஆன் டாஸ்க் ஓரியன்ட். நீங்கள் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், டாஸ்க் ஃப்ளோ, யூசர் ஃப்ளோலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுறவர் யார்? நம்மளுடைய ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் டிசைன்ன்றவர். ஓகேங்களா? காட் இட். அடுத்து போலாமா? நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டட். டைப் ஹியர். நோட்டட். டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா டி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? ஜஸ்ட் இந்த போர்ஷன் மட்டும் டவுன்லோட் ஐ மீன் எழுதிக்கங்கப்பா. அங்க கீழே இருக்குது பாருங்க, இதுல இருந்து எழுதுங்க. தவறுக்கு பாருங்க, நான் ஹைலைட் பண்றது தான். இதை மட்டும் நோட் பண்ணா போதும், நீங்க மேல இருந்து எழுதணும் அவசியம் இல்லை. end of the day I will hand over the document material to you guys only. நீங்க படிக்க போறீங்க. இதுல வந்து இன்னும் நிறைய பேஜ் இருக்கு. நான் எடுக்கிறது ஜஸ்ட் ஒரு 15ல இருந்து 20 பேஜ் தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஜம்ப் ஆயிடுவோம். இது வந்து ஒரு புக் மாதிரி. ஓகேவா? ஐ வில் கிவ் திஸ் புக். இட்ஸ் ஆல் அபவுட் பேசிக் ஆஃப் நம்ம படிக்கிறதோட டீட்டெயிலாக எல்லாமே இதில் இருக்கும். இந்த புக்கில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம், இந்த இ புக்கில். ஓகேவா? ஸோ கம்மிங் டு த திங்ஸ். ஓகே, நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டடு. ஜஸ்ட் இந்த போர்ஷன் மட்டும் பண்ணா போதும். அதாவது ஃபர்ஸ்ட் அப்ரோச், செகண்ட் அப்ரோச், தேர்ட் அப்ரோச், 3 அப்ரோச். இந்த 3 அப்ரோச்சை மட்டும் ஓகேங்களா நோட் பண்ணிட்டு பேரை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. சரியா? உங்களை இன்டர்வியூல கொஸ்டின் கேட்பாங்க. வாட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜி அப்படின்னு கேட்பாங்க. சார், ப்ராப்ளம் சால்விங் மெத்தடாலஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஐ யூஎக்ஸ் டிசைனில் 3 ப்ராப்ளம் சால்விங் மேஜராக யூஸ் பண்ணப்படுது மார்க்கெட்டில். ஒன்று வந்து ஹியூமன் சென்ட்ரிக்கு, ஒன்று வந்து டிசைன் திங்கிங் ப்ராசஸ், இன்னொன்று வந்து ஆக்டிவிட்டி சென்ட்ரிக் சார் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு எக்ஸ்பிளைன் டு தெம். புரிஞ்சா? ஓகே, அடுத்து போலாமா? ஓகே, அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் என்னன்னு படிக்க போறோம். பார்க்கலாமா? ரொம்ப முக்கியமான விஷயம். ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அதாவது மனுஷங்களை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஹியூமன்ஸுக்கு மட்டும் ஒரு நீடு,
ஹியூமனை மட்டும் தான் நான் பார்ப்பேன், வேற எதை பத்தி நான் கவனிக்க மாட்டேன். அதாவது யூசர்ஸ் ஒன்லி த ஃபோக்கஸ் ஆஃப் மைண்ட். எனக்கு யூசர் மட்டும்தான் ஃபோக்கஸ். யூசர் தவிர்த்து நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன், வேற யாரையும் பார்க்க மாட்டேன். ஸோ ஃபோக்கஸ் ஆன் பீப்புள். ஸோ ஒரு பர்சனை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டிசைன் அவுட்கமாக கொண்டு வரேன் அப்படின்னா, என் டிசைனுடைய டிசிஷனை நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா, அதன் பெயர் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ, ரொம்ப ரொம்ப புரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா. உங்கள் யூசர் ஒரு சென்டர் பர்சன், அவ்வளோதான். இதான் உங்களோட யூசர்னு வச்சுங்க. இந்த யூசரை மட்டும் திங்க் பண்ணுறது, இந்த யூசருக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த மட்டும் நான் யோசிச்சு ஒரு ஐடியாவை பில்ட் பண்றேன் அப்படின்னா, இல்ல ஒரு ப்ராப்ளத்தோடைய சொல்யூஷனை கொடுக்குறேன் அப்படின்னா, அதுக்கு பெயர் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அப்படின்னு பேரு. அப்போ அந்த ஹியூமனை எப்படிலாம் புரிஞ்சுக்கிறது, என்ன பண்ணுவாங்க அப்படின்றத கொஞ்சம் டெக்னிக்கலா இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்பதான் நீங்க யூஎக்ஸ் டிசைனருக்குள்ள இறங்குறீங்க. இதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாம் பிகினர் செஷன்ஸ். அதெல்லாம் பிகினிங். இப்போ அட்வான்ஸா நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னும் நிறைய போக போக நிறைய டாபிக்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஹியூமன் சென்ட்ரிக்? ஸோ ஹியூமன் சென்ட்ரிக் ஃபோக்கஸ் ஆன் யூசர்ஸ். ஓகேவா? ஸோ இது யார் உருவாக்குனாங்க, என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டான் நார்மன்ற, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், யூஎக்ஸின் தந்தைன்னு சொல்லுவோம். அவர் என்ன பிரின்சிபலா இதை ஃபாலோ பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் பீப்புள். ஓகேங்களா? ஸோ த டிசைன் டிசிஷன் ஷுட் பி ப்ரியாரிட்டைஸ் ஹியூமன் நீட்ஸ், எமோஷன் அண்ட் த கான்டெக்ட் இன் த வே தி லிவ் அண்ட் ஒர்க். அதாவது மனுஷங்களுடைய நீடு, தேவைகள் என்ன, அவங்களோட எமோஷன் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், பேமெண்ட் பண்ண போகும்போது உங்க உங்க போன்ல பேமெண்ட் ஆகல, கையில காசு இல்ல. அப்போ உங்களோட எமோஷன் எப்படி இருக்கும்? நம்பி வந்ததுக்கு வச்சுட்டான் பார்த்தீங்களா ஃபோன் பே அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அந்த மாதிரி இருக்காம, ஒர்க் ஆகணும். ஒரு ஆப்னா அது ஒர்க் ஆகணும், கஷ்டமான சுச்சுவேஷன்லயும் ஒர்க் ஆகணும், எல்லா பேட்டர்னையும் அது ஒர்க் ஆகணும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஹியூமனோட நீடு தான் அங்க முக்கியம். ஹியூமனோட எமோஷன் ரொம்ப முக்கியம். ஹியூமனோட எமோஷன் செட் ஆகாம போயிடுச்சு. ஹியூமனோட எமோஷனு ரொம்ப கோபமாயிடுச்சுன்னா, உங்க ப்ராடக்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தே வாண்ட் டு ஃபீல் ஹாப்பி. எமோஷ்னலா ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குப்பா எனக்கு. ஃபேஸ்புக் சொல்லலாம், இன்ஸ்டாகிராம் சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரியான இந்த எமோஷனல் டச்சோட இருக்கும். ஏன்னா உங்க எமோஷன் வச்சு தான் ப்ளே ஆகுது கேம். இன்னைக்கு நீங்க வந்து இன்ஸ்டாகிராம ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கீங்க, ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட கியூரியாசிட்டி டோபமைனை வந்து அவன் பார்த்துட்டான். அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் அவன் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பண்றான், உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்த்துட்டு அனுப்பிட்டே இருப்பான். அதுக்கு பேர் வந்து அல்காரிதம். சோஷியல் மீடியா லைக் சோஷியல் மீடியா அல்காரிதம் சொல்லுவாங்க, சஜஷன் அல்காரிதம் அதுக்கு பேர். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க சில ஆப்ல இருந்து எடுத்துக்கணும் பயன்பாட்டுக்கு. உங்க ஆப்ல இருந்து சில சில விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணி எடுத்துக்கணும். உங்க போன்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்பை பத்தின ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி ஒரு நாளைக்கு படிச்சாலே போதும், நீங்க ஒரு மிகப்பெரிய யூஎக்ஸ் இன்ஜினியரா வந்துருவீங்க. ஏன்னா சும்மாலாம் எந்த ப்ராடக்ட்டும் இங்க இன்ஸ்டால் பண்ண மாட்டீங்க. கரெக்டா? ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கறதுனால தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க போன்ல இருக்கிற அப்படியே ஒரு 30 ஆப் எடுத்துங்க. அந்த கம்பெனிக்காரன் வச்சிருப்பான், அதை விட்டுருங்க. ரெகுலரா யூஸ் பண்ற ஆப் நீங்க வச்சிருப்பீங்களா? ஜூமே இப்ப எடுத்துங்களேன். ஜூம் ரெகுலரா பயன்பாட்டுக்கு வச்சிருக்கீங்க, பயன்படுத்துறதுக்கு வச்சிருக்கீங்க. எதுக்காக? பிகாஸ் லக்ஷ்மண் ப்ரோ கூட கனெக்ட் பண்ணணும்னா ஜூம்ல தான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால ஜூம் வேணும்னு சொல்லிட்டு ஜூம் வச்சிருக்கீங்க. சப்போஸ் ஜூம் இப்போ நான் வந்து வைக்கல, உங்களுக்கு தேவையே பண்ணல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஜூம்ன்றது ஒரு பிரைமரி திங். இதுக்கப்புறம் நீங்க யார் கூட கனெக்ட் பண்ணாலும் ஜூம்ல கனெக்ட் பண்ணுவீங்க, டீம்ஸ்ல கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி மல்டிபிள் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணுவோம். ஏன்னா ஐடி செக்டர்ன்றது வந்து விர்ச்சுவலா நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி. நேருக்கு தான் போய் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 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 இன்ஜினியரிங், ஒரு மிஷின் ஓரியன்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நேராக போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இன்னைக்கு யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருக்கட்டும், இல்லை டெவலப்பராக இருக்கட்டும், நீங்கள் வீட்லேருந்தே ஒர்க் பண்ணலாம், விர்ச்சுவலாக ஒர்க் பண்ணலாம், விர்ச்சுவலாக அமெரிக்காவுக்குள்ள இருக்கிற ப்ராடக்ட் கூட எடுத்து ஒர்க் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்போ ஒரு ஹியூமனோட நீட்ஸ் அண்ட் எமோஷன் அண்ட் அவங்களுடைய லைவ்னா அவங்களுடைய வாழ்க்கையோட அவங்களோட வேலையோட சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கூட ஒத்து போற மாதிரி இருக்கணும். அப்படின்றது தான் ஹியூமனோட நீடு அப்படின்னு சொல்றாங்க. பீப்புளை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சால்வ் த ரைட் ப்ராப்ளம். அதாவது டிசைனர் மஸ்ட் டிகின் பாஸ்ட் இமிடியேட் சிம்டம்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் அட்ரஸ் த ரூட் காஸ் ஆஃப் த சேலஞ்ச். அதாவது சால்வ் த ரைட் ப்ராப்ளம். எதுக்கு என்ன சால்வ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யூசரை நீங்க வந்து எடுத்து ஒரு யூஎக்ஸ் டிசைனரா கொண்டு வரீங்கன்னா, ரைட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். சப்போஸ் இந்த பேடிஎம் ஒரு டைம் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் விட்டுருந்தாங்க. என்னென்ன விட்டுருந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பேடிஎம்ல என்ன இல்லை? பேடிஎம்ல இல்லாத விஷயம் ஏதாவது சொல்லுங்கப்பா. யாரெல்லாம் பேடிஎம் யூஸ் பண்ணிருக்கீங்க? பேடிஎம் யூஸ் பண்ணவங்கலாம் மீ அப்படின்னு போடுங்க.
பேடிஎம் யூஸ் பண்ணுங்க எல்லாருமே மீ அப்படின்னு போடுங்க. பேடிஎம்ல எல்லாமே இருக்கும். ஓகேவா? என்ன தினேஷ், பேடிஎம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல சார், நான் பேடிஎம் யூஸ் பண்ணல. நான் ஜிபே இல்லாட்டி கிரெட். ஓகே, யாராவது ஒருத்தவங்க, சரி ஓகே. நிர்மல் நீங்க சொல்லுங்க நிர்மல், பேடிஎம்ல என்னன்னா இருக்கு? ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது வாலெட்ல மணி போட்டு யூஸ் பண்ணோம் ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து பேடிஎம் பேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ம் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். ம் ஸோ அதில் கேஒய்சி பண்ணி பேடிஎம் பேங்க் யூஸ் பண்ணலாம். ம் இப்போ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி பேடிஎம் லோன் எடுக்கிற ஆப்ஷன் ம் அதெல்லாம் கூட வந்துச்சு. அப்புறம் பேடிஎம்ல நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், லைக் டிடிஹெச். அப்புறம் வந்து ரீசார்ஜ் பண்ணலாம், பஸ் புக் மொபைல் பண்ணலாம், டிக்கெட் புக் பஸ் பண்ணலாம், புக் பண்ணலாம் ஏரோப்ளேனை எல்லாமே. புக் பண்ணலாம், ஷாப்பிங் பண்ணலாம், காமர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? பட் ஆனா முக்கியமான விஷயத்த விட்டாங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன் இஸ் நாட் டன் தேர். அத வாலெட்டா மாத்தி வாலெட்ல இருந்து பணம் சம்பாதிக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. எனக்கு எதுக்குங்க வாலெட்டுக்கு அனுப்பணும்? நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தானே அனுப்பணும். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் காசு அனுப்புறதுல பிரச்சனை இருக்குதுன்றத கண்டுபிடிச்சி வந்த கம்பெனி தான் இந்த யூபிஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரியா? அதை கரெக்டா டேப் பண்ணவன் தான் ஃபோன்பேவும் கூகுள் பேவும். இப்போ கூகுள் பேவும் ஃபோன்பேவும் எதுக்காக யூஸ் பண்றது? பேமெண்ட்டுக்காக. கரெக்டா? பேடிஎம் மறைஞ்சே போச்சு இல்ல? பேடிஎம் இப்போ பேமெண்ட்னு வரும்போது ஜிபே, ஃபோன்பே ரெண்டே ரெண்டு தான் நம்ம வாயில வருது. ஃபோன்பேன்றது மறைஞ்சே போச்சு. சரி, பேடிஎம்ன்றது மறைஞ்சே போச்சு. ஏன்? ஏன்னா பேடிஎம் அப்படின்ற ஒரு விஷயம் பேமெண்ட் பண்றதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா அதை பண்ணிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு யூசருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா மட்டும்தான் ஆப். ஏதாவது இஷ்டத்துக்கு கொடுத்தா அதுக்கு பேர் ஆப் கிடையாது. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பீப்புள் வை தே ஆர் கம்மிங் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். இருக்கிறது எல்லாத்தையும் அவன் தள்ள கட்டு போடலான்றது கிடையவே கிடையாது. ஸோ அப்போ ஆஸ் அ யூஎக்ஸ் டிசைனர் யூ நீட் டு ஐடென்டிஃபை த ரைட் சிம்டம் அண்ட் ரைட் ப்ராப்ளம்ஸ் வேர் வி ஆர் சால்விங் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் சால்விங். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இல்லை அவனுக்கு ஒரு 3 விஷயம் தள்ளி போற விஷயம். அது இம்பார்ட்டண்டா ஒன்று இருக்கு, தலைக்கு மேல போறதுக்கு ஒன்று இருக்கு. அதை அவன் பார்ப்பானா? இல்ல ரொம்ப 3-4 பேஜ் போய் பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ல வைக்கிறது நல்லதா? இப்போ ப்ரியாரிட்டிக்கான விஷயத்தை தான் நீங்க ஃப்ரண்ட்ல கொடுக்கணும். கரெக்டா? அதுக்கப்புறம் திங்க் இன் சிஸ்டம்ஸ். ஸோ ரெகனைஸ் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிஸ்ட் வித் இன் த காம்ப்ளெக்ஸ் interconnect the systems and interventions into one of the part of its on the whole. அதாவது ஒரு சிஸ்டம்ஸ்ன்றது நீங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாஃப்ட்வேரை சொல்லுவாங்க, ஒரு ஐடியாவை சொல்லுவாங்க, ஒரு ப்ராசஸ் சொல்லுவாங்க, இல்லை ஒரு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சிஸ்டம்லேயே தப்பா இருக்குதுங்க இது. சிஸ்டம்னா நம்மளோட ஆப் தான் நம்மளுக்கு சிஸ்டம். நம்மளோட ஆப் இருக்குல்ல, வெப் ஆப், மொபைல் ஆப், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளோட சிஸ்டம். ஓகேவா? அதுவே இஷ்யூஸ்ல இருக்குங்க அப்படி சொல்றது. ஸ்மால் அண்ட் சிம்பிள் இன்டர்வென்ஷன்ஸ். ஓகேங்களா? அதாவது யூஸ் அண்ட் ஹைட்ரேட்டிவ் அப்ரோச் வித் அ கண்டினியூஸ் ப்ரோட்டோடைப்பிங் டெஸ்ட் ராதர் தென் ரஷிங் டு மேசிவ் அண்ட் அன்டெஸ்டட் சொல்யூஷன். அதாவது ஒரு ஐடியாவை சின்னதா கொண்டு வந்து பில்டு பண்ணுங்க. ரொம்ப மேசிவான ஒரு ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போய் அதை கொண்டு வராதீங்க. தட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? அதாவது மேசிவா இருக்கிறத கொண்டு வந்து டம்ப் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. அதை டெஸ்டே பண்றதுக்கு இல்லை. சின்னதா டெஸ்ட் பண்ணி இதெல்லாம் தேவைப்படுதுன்னு தேவைப்படுற விஷயங்களை மட்டும் உங்களுடைய ப்ராடக்ட்ல வைக்கிறது என்ன ஆகும்? உங்க ப்ராடக்டை சஸ்டைனபிளா கொண்டு போயிட்டு இருக்கும், ரொம்ப நாளைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும். தட் இஸ் வாட் என்னதுப்பா? டிசைன் திங்கிங், ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் ஆன் யூசர், சால்வ் த ரைட் ப்ராப்ளம், திங்க் இன் த சிஸ்டம், ஸ்மால் சிம்பிள் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இதுல ஒரு 3 ஃபேஸ் இருக்கு. ஃபேஸ்னா
அதாவது செயல் 1, செயல்பாடு 2, செயல்பாடு 3னா ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடியேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லுவாங்க. இன்ஸ்பிரேஷன்னா ஒன்றும் இல்லை, இது ஏற்கனவே எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணதையோ எடுத்துட்டு வந்து சாம்பிளாக பார்த்துக்கிறதுக்கு பேர் இன்ஸ்பிரேஷன். ஐடியேஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் சென்ஸ், இன்சைட்ஸு, பிரெயின் ஸ்டாமிங்கு, நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஆலோசிச்சு ஒரு ஐடியாவை உருவாக்குறது, அதை ப்ரோட்டோடைப்பாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு டெஸ்ட்டுக்கு கொடுக்கறது, இது எல்லாம் ஐடியேஷன். ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா இப்போ பண்ண ஐடியாவை பெரிய ப்ராடக்டாக மாற்றுங்க, பிஸ்னஸாக மாற்றுங்க, அதில் பிஸ்னஸ் மாடலை கொண்டு வாங்க, லாங் டேர்முக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்க, அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ். ஓகே. ஸோ எதுக்காக நான் டிசைன் திங்கிங் ப்ராசஸோ இல்லை வந்து எதுக்காக ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் ப்ராசஸோ நான் பயன்படுத்தி என்னோட ப்ராடக்டை வடிவமைக்கணும், என் ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணணும், என் சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டிங்கன்னா, எஸ், நீங்கள் ஒரு யூஎக்ஸ் டிசைனரா, ஒரு 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 டெவலப்பராகவோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோட ஃபவுண்டராகவோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, யாருக்கு எத்தனை போய் நீங்கள் பொருள் விற்க போகிறீங்க? உங்களோட சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி யாருக்குப்பா விற்க போகிறீங்க? கமெண்ட்ல போடலாம், அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம். பொருளை ரெடி பண்ணி யார்கிட்ட விற்க போறோம்? நம்ம ஆப் ரெடி பண்ணி யார்கிட்ட செல் பண்ண போறோம்? சொல்லுங்க கைஸ், யாருக்கு செல் பண்ண போறோம்? யூசருக்கு. ஓகே. இப்போ யூசருக்கு நம்ம செல் பண்ண போறோம்னா அப்ப யூசருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஆப் இருக்கணும். சப்போஸ் என் ஆப் யூசருக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னா யாராவது நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்களா? கரெக்ட் இல்ல? ஒரு யூசருக்கு ஒரு பொருள் வேணும், யூசருக்கு ஒரு பொருளை கொடுக்க போறீங்க, விற்க போறீங்க, சரியா? அந்த யூசருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொருளை ரெடி பண்ணாதானே அவங்க பொருளை கொடுத்து வாங்குவாங்க, காசு கொடுத்து வாங்குவாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருளை ரெடி பண்ணி யூசருக்கு எடுத்து கொடுத்து எத்தனை இதான் இருக்குது எத்தனை போயா அப்படின்னு கொடுத்தா வாங்குவாங்களா அவங்க? அப்போ விச் இஸ் லைக்டு பை த யூசர், விச் இஸ் நீட் ஃபார் த யூசர், அவங்களுடைய அவங்களுக்கான ப்ராடக்டை நீங்க ரெடி பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்டில் விற்கும். யூசரை மையப்படுத்தாம, யூசரை பத்தி யோசிக்காம நீங்க ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்றீங்க, டெவலப் பண்றீங்க அப்படின்னா அதை மார்க்கெட்ல 1% கூட யூஸ் பண்ண போறது கிடையாது. புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? யாராருக்கெல்லாம் புரிஞ்சுது? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்போ? டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டிசைன் ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ்ல இன்னைக்கு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது யூசர் சென்ட்ரிக் டிசைன் சொல்லுவாங்க. யூசரை மையப்படுத்தி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுல வந்து பீப்புள் சென்ட்ரிக் ரொம்ப முக்கியம். சால்விங் த ரைட் ப்ராப்ளம், எவ்ரிதிங் இன் த சிஸ்டம்ஸ் அண்ட் சிம்பிள், ஸ்மால் அண்ட் சிம்பிள் இன்டர்வென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரோ இவ்வளோ தூரம் நம்ம படிக்கணுமா ப்ரோ? இவ்வளோ விஷயங்கள் நம்ம படிக்கணுமா? ஏன் படிக்கணும் ப்ரோ? எதுக்காக படிக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் படிக்காம, அடிப்படையை படிக்காம நம்மளால போய் டிசைனரா மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆக முடியாது. ஏன்னா வரவன் எல்லாம் நம்ம கிட்ட ஒன்று கேட்பான், எனக்கு வந்து ஸ்கிரீன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டான். நம்மளுடைய மேனேஜரா இருக்கலாம், சீனியரா இருக்கலாம், யார வேணா இருக்கட்டும். நம்ம வந்து பாருங்க ஐயா, நம்ம பண்ணா ப்ராப்பரா பண்ணணுங்க ஐயா, அதுக்கு தான் நீங்க என்ன வேலைக்கு எடுத்திருக்கீங்க ஐயா. அதாவது ஒரு ஆப் டெவலப்மெண்ட்னு வரும்போது ப்ராப்பரா பண்றதுக்கு டிசைனர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பீப்புள், ஒரு பில்லரு. ஏன்னா நீங்க இப்படிதான் வரையணும் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி காட்டினாதான் அந்த டெவலப்பர் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்வாங்க.
புரிஞ்சுதுங்களா my dear friends? So you cannot do just random development in the live. கரெக்டா? ஒரு ஆப் டெவலப் பண்றதுக்கு பல கோடி ரூபா செலவாகும்பா. அதை ப்ராப்பரா பண்ணாம செலவு பண்ணாம ப்ராப்பரா பார்க்காம பண்ணா மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டு முழுகி போறது யாரு? கம்பெனி தான். கரெக்டா? ஸோ மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்டை பண்ணும்போது ப்ராப்பர் ஆர்என்டி, ப்ராப்பர் ரிசர்ச், ப்ராப்பர் யூசரை பத்தின புரிதல் இல்லாம, ப்ராப்பர் யூசருடைய இண்டஸ்ட்ரி பத்தின புரிதல் இல்லாம ஒரு ஆப் பில்ட் பண்ணா மார்க்கெட்ல அது நஷ்டமா தான் போகும். அப்போ மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது யாரு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் அண்ட் பிஓ பண்ணுவாரு, பிஏ பண்ணுவாங்க. அந்த பிஏ பிஎம் பண்ண அந்த ஐடியாவை, அந்த விஷயத்த நம்ம கிட்ட கன்வெர்ட் பண்ணும்போது தான், நம்ம கிட்ட கொடுக்கும்போது அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு படமா காட்டி, ஒரு ஒரு விஷயமா காட்டி, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படி சொல்லி அப்ரூவல் வாங்கி நம்ம என்ன பண்றோம்? டெவலப்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். இதுதான்ப்பா யூஎக்ஸ் டிசைனரோட வேலை. சிம்பிளா சொல்லணும். ஓகே ஓகே, சூப்பர் கைஸ், ஃபைன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ் டுடே? ஏதேனும் டவுட் கிளியரா இருக்குன்னா கிளியர் போட்டுருங்க. கிளியரா இருக்கா? சூப்பர் கைஸ், ஃபைன், பக்கா. ஓகே, எல்லாருக்கும் கிளியரா இருக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்க, வில் டிஸ்கஸ். ஓகே ஓகே கைஸ், டேக் கேர். ஆரோன், நாளைக்கு ஊருக்கு ஏதாவது போறீங்களா? இங்க இருப்பீங்களா? சார் கேக்குதா? இங்கதான் இருப்பீங்களா? சார் ஓகே, மீட் பண்ணுவோம் நாளைக்கு. ஓகே சார். ஓகே ஓகே தினேஷ், நாளைக்கு ஏதாவது doubts கிளாஸ் இருக்கா? இருக்கா சார்? நான் உங்ககிட்ட கேட்கணும்னு பார்த்தேன். ஸோ யாராவது ஏதாவது டிராவல் ஏதாவது போற வேலை இருக்கா உங்களுக்கு? அவைலபிளா இருப்பீங்களா நீங்க? அவைலபிள் தான் சார். ஓகே, கார்த்திக், வாட் அபவுட் யூ? நிர்மல்? ப்ரோ அவைலபிள். ஓகே, நிர்மல் நீங்க? அவைலபிள் தான் bro. தென் ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஓகேவா? அந்த லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன்னா ஒர்க் பண்ணலாம்னு சொன்னீங்களா, அது எப்படி, எந்த மாதிரி? நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நாளைக்கு. ஓகே சார். யா, ஓகே கைஸ், நீங்க டிராப் பண்ணிக்கலாம். ஓகே, வில் மீட் டுமாரோ. பை. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ சார். யா. சார் ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஐ யூஎக்ஸ் மென்டரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் யூஐ யூஎக்ஸ் டிசைனராக ஆகணும், எனக்கு வந்து ஒரு நல்ல மென்டார் தேவை, நல்ல கைடன்ஸ் தேவை அப்படின்னு யோசிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன் என்கிட்ட படிக்கலாம். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் தான் மென்டாரிங் பண்ணிட்டு இருக்கேன். வி ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லேர்னிங்ஸோட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் தான் மென்டாரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய என்னுடைய டீமு, என்னுடைய கூட சேர்ந்து நிறைய பேர் வந்து இங்கே கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். யூஐ யூஎக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய விதத்தில் ஒரு ஐடிக்குள்ளே போகிறதுக்கு வி ஆர் ஹெல்பிங் பீப்புள். ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ இஸ் லுக்கிங் ஃபார் அ மென்டார்ஷிப் கைடன்ஸ், எனக்கு கெரியர் கேப் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிலாம் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களை க்ரோ பண்ணுவோம். ஸோ யூ கேன் ஜாயின் இன் அவர் செஷன். ஓகே, யாருக்காவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம், இங்க கமெண்ட்ல போடலாம், சேட்ல போடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். சரியா? ஸோ இப்போ என்னுடைய 9:30 பேட்சுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ எவ்ரிடே வி ஹாவ் 2 பேட்ச் செஷன்ஸ் போகும், லைவ்ல தான் போகும்.
நீங்க தாராளமா படிக்கலாம். தாராளமா படிச்சுட்டு 6 மந்த்ல யூ கேன் பிகம் அ UI UX டிசைனர் ஃபார் ஷுர். அடிப்படையிலேருந்து தெளிவா படிக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதுல போனீங்கன்னா you can able to see the alumni where people have been studied with us. ஸோ எல்லாம் எங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியும், பார்க்கலாம் நீங்க. ஸோ திஸ் இஸ் வாட் we are providing. Hi Bhaumia. Will start soon. Okay, ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ணிட்டோம். ஹாய் பிரியா, ஹாய் நிஷா. ஹாய் ப்ரோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பெங்களூர்ல சரியான மழை. எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? ஐஸ் கட்டி மழையா பெஞ்சது, ஃபுல்லா ஆலங்கட்டி மழை. பார்த்தேன் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. ஆனா கல்லு தூக்கி அடிக்கிற மாதிரி இருந்தது ஃபுல்லா. அப்படியே ஜன்னல்லாம் டொக்க 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 டொக்கன்னு சத்தம் ஃபுல்லா. அப்படியே என்னுடைய ஒர்க் பண்ற ஸ்பேஸ்ல இருந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செம்ம தண்ணி, இந்த பக்கம் ஃபுல்லா தண்ணி. செடியெல்லாம் வந்து அந்த ஆலங்கட்டி மழை பெஞ்சது இல்ல, ஸோ இலைலாம் என்னாச்சு, கீழே கொட்டி பயங்கர இந்த செடியெல்லாம் செம்ம டேமேஜ். ஓகேங்களா, அடிச்சு துவம்சமாயிடுச்சு. அந்த புயல் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னடா இவ்வளோ இலைங்கெல்லாம் கீழே கொட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த 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 ஆலங்கட்டி வந்து செம்ம பவர்ஃபுல்லா அடிச்சிருக்கு பயங்கரமா. அப்படியே டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சு செம்மையா பெஞ்சு செம்ம தண்ணி ஃபுல்லா. என்னோட இன்டர்நெட் கேபிள் போய் இன்னைக்கே கனெக்ட் ஆகல. பக்கத்து வீட்டு வைஃபையை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன் நான். அதாவது என் ரூம் நெட்ஒர்க் போயிடுச்சு, மேலே இருக்கிற ரூம்ல தான் நெட்ஒர்க் இருக்கு. அப்படியே அதை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஹாய் ஜெஃபி, ஹவ் ஆர் யூ? ஆல் குட்? Fine, sir. Yeah, good. சூப்பர். குணவதி ஜாயின் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குணவதி? எங்க இருக்கீங்க? பெங்களூர்லயா இல்ல வந்து ஊர்ல இருக்கீங்களா? பெங்களூர்ல தான் சார் இருக்கோம். எப்போ வந்தீங்க? மண்டே வந்தோம். நாளைக்கு மீட் பண்ணணும். ஓகே சார். நாளைக்கு லீவ் சொல்லியிருந்தாங்க. அப்படியா? ஆமா சார். சரி, ஓகே. அப்ப சாட்டர்டே மீட் பண்ணுவோம். எனக்கு என்னைக்கு லீவு கிடையாது. ஆ நாங்க நாளைக்கு ஒரு கிளைண்ட் பார்க்க போறோம்.
ஸோ வில் கோயிங் ஃபார் அ மார்னிங் ஒரு 7 o'clock நாங்கள் கிளம்புறோம். ஆக்சுவலாக நான் போஸ்ட்னு வருவேன், அதனால உங்களுக்கு போஸ்ட்னு மேலே பார்க்கலான்னு பார்த்தேன். எனிவே, ஸோ பீப்புள் யூ கேன் டேக் அ ஹாலிடே. ஓகே சார். இல்ல வரணும்னா கூட நாங்க 2 பேர் வரோம். பரவாயில்ல. சாட்டர்டே மீட் பண்ணுவோம். சாட்டர்டே நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வாரம் ஃபுல்லாக இங்கே தான், பெங்களூர் தான் இருப்பேன். வில் மீட். ஓகே சார். எஸ். ஓகே, இன்னும் 2-3 பேர் வர வேண்டியது இருக்கு, வெயிட் பண்ணுவோம். அஸ்வினி and then Balaji need to be there. Balaji, where are you? Ishod. Okay, last class என்னப்பா பார்த்தோம்? What we have seen last class? Last class வந்து ideation பார்த்தோம். Yes, ideation. Okay, ideation means what? Idea generation. நீங்க முக்காவாசி டிசைன் ஆயிட்டீங்க இப்போ. You people are ஒரு 45% வந்து டிசைனர்ஸ். நீங்க ஐடியேஷனோட நம்மளுடைய கணக்கு முடியுது. என்ன கணக்கு முடியுது? யூஎக்ஸ்ன்ற கணக்கு முடியுது. ஓகேவா? ஸோ யூஎக்ஸ் டிசைனரோட வேலை என்னன்னா, முதல் நிறைய டிஃப்ரெண்டான ஒர்க் பண்ணுவாங்கப்பா டீம்ல. ஓகேவா? யூஎக்ஸ் பண்றவங்க யூஐ பண்ண மாட்டாங்க. முன்னாடிலாம் அப்படிதான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ யூஎக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ரிசர்ச், ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் முடிச்ச பிறகு அடுத்து டிசைனர் கிட்ட என்ன பண்ணுவாங்க, வயர் ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படிதான் முன்னாடிலாம் ஒர்க் நடந்துச்சு. யூஐ டிசைனர் வேற ஒரு ஜாப் பண்ணுவாங்க, ஃப்ரண்ட் எண்ட் வேலை பண்ணுவாங்க, போட்டோஷாப்லயோ இல்ல எக்ஸ்டிலயோ இல்ல ஃபிக்மாவிலயோ டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. யூஎக்ஸ் டிசைனர் ரிசர்ச் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க. இப்பயுமே நான் தான் சொல்றேன், ஏஐ வச்சுட்டு நிறைய பேர் நீங்க டிசைன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால நீங்க ரிசர்ச்சரா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு பார்க்கணும். ஸோ யூ பீப்புள் ட்ரை ஃபார் அ ரிசர்ச்சர் ஜாப், நாட் ஃபார் அ யூஐ யூஎக்ஸ் டிசைனர் ஜாப். அதாவது யூஎக்ஸ் யூஐ ரிசர்ச்சருக்கு தான் மார்க்கெட் அதிகமா இருக்குது. ஸோ அதை படிக்க ஆரம்பிங்க. நான் இன்னைக்கு நானே கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதை பத்தி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஷேர் பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஓகே ஃபைன். ஐயோ எங்கேயோ போதே. ஃபைன் கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு 3-4 டூல் ரொம்ப முக்கியமா தேவைப்படுதுப்பா. ஓகேவா? ஐ திங்க் போட்டோஸ் இங்கே தான் நினைக்கிறேன். ஒரு 3-4 டூல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். என்ன டூல் நான் சொல்லியிருந்தேன்? ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன். கரெக்டா? யாரெல்லாம் பார்த்தீங்க ரிசர்ச் பண்ற டூல்ஸ்? யூஎக்ஸ் ரிசர்ச் டூல்ஸ் சொல்லுங்கப்பா. கடகன் நோட்டை புரட்டி பார்த்துட்டு யூஎக்ஸ் ரிசர்ச் டூல்ஸ் சொல்லுங்க. என்னென்ன டூல்லாம் இருக்கு ரிசர்ச் பண்றதுக்கு? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சாட் ஜிபிடி மட்டும் சொல்லிட்டாங்க தயவு செய்து கோரஸா. ரிசர்ச் பண்ற டூல் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு. நோ கைஸ். ஓகே, யூஎக்ஸ் இன்டர்வியூ யாரெல்லாம் பார்த்தீங்க? யூஎக்ஸ் டெஸ்டிங், யூஎக்ஸ் இன்டர்வியூ, யூசர் டெஸ்டிங், இந்த டூல் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க? நோட் திஸ் டூல். ஓகே, யூஎக்ஸ் யூசர் டெஸ்டிங், another thing UX interview,
யூசர் இன்டர்வியூ, ஓகே, யூசர் டெஸ்டிங் அண்ட் யூஎக்ஸ் இன்டர்வியூஸ் அண்ட் வேற என்ன டூல் இருக்கு, பல்ஸ் ஆஸ்கபிள் ஒன்று இருக்கு, இதோ பாருங்க ஆஸ்கபிள் ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து ஆம்ப்ளிடியூட்னு ஒன்று இருக்குது, ஆம்ப்ளிடியூடு, ஓகேங்களா, அப்புறம் ஹீப்னு ஒன்று இருக்குது. நீங்க இதெல்லாம் மார்க்கெட்ல இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூல்ஸ், ஓகே, ஆஸ்கபிள், ஹீப்பு, ஆம்ப்ளிடியூடு, ஓகே. அனதர் திங் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கு, பேரு என்ன இன்டர்வியூல கேட்டிருந்தாங்க, இந்த டூல் பேரு எங்கடா அந்த டூலை காணோம். கூகுள் அனலிட்டிக்ஸ்லாம் இருக்கு. கூகுள் அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் வந்து ரிசர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான். பட் யூஸரை பத்தின புரிதல் உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது. நீங்க இங்கெல்லாம் கண்டக்டே பண்ணலாம், யூஸரை கூப்பிட்டு வந்து ரிசர்ச் பண்ணுவீங்க. முன்னாடி காலத்தெல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா வந்து பேசுவாங்க, அப்படி போவோம். இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. யூ ஹாவ் டு பே சம் மணி இன் த பிளாட்ஃபார்ம், hire people and you can start the interview. So no more physical interviews are happening in the market. அப்படியே நடந்தாலும் ரொம்ப ரேர், ஓகேங்களா. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த காலம் டைனோசர் காலத்துல முடிஞ்ச மாதிரி. It's our end right now. So you people are going to use this kind of softwares, user interview, user testing, ஆஸ்கபிள், டிஸ்கவுட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஓகேவா, டிஸ்கவுட், ஓகே, டிஸ்கவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ தீஸ் ஆர் த பிளேசஸ் வேர் யூ கேன் கண்டக்ட் மோர் ரிசர்ச், ஓகே. இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, டிஸ்கவுட் மட்டும் இங்கே இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க, தான் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம், ஓகே. ஸோ இதில் நீங்கள் படிச்சுட்டு பெரிய ஆளாக வரணும், நீங்கள் எல்லாம் இதை படிச்சுட்டு பெரிய ஆளாக வரணும், இதை படித்து புரிஞ்சுக்கணும். இதில் வந்து யூ ஹாவ் டு டூ அ மாஸ்டர்ஸ். நான் இப்பயும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. யூஎக்ஸில் நிறையா விதமான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்க என்னவா ஆக போறீங்கன்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. யூஎக்ஸ் ரைட்டரா இருக்கு, யூஎக்ஸ் யூஐ டிசைனருக்கு இருக்குது, யூஎக்ஸ் ரிசர்ச்சருக்கு இருக்குது, யூஐ யூஎக்ஸ்ல டெஸ்டருக்கு இருக்குது, வேலை நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட் வேலைகள் இருக்குது. பட் நம்ம என்னவா ஆக போறோன்றது இங்க மேட்டர். ஸோ யூஎக்ஸ் ரிசர்ச்சர் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா யூ ஹாவ் டு பி குட் அட் ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த ரிசர்ச் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வேலை அந்த ரிசர்ச் சைடில் கிடைக்கும். பிகாஸ் யூ ஹாவ் டு கண்டக்ட் ரியல் டைம். இங்கே வந்து நான் இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒன்று லாகின் பண்ணி செட் பண்ணி படிங்க அப்போ நான் சொல்ல தான் முடியும். நான் வந்து உங்ககிட்ட மல்டிபிள் டைம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், பிளாட்ஃபார்மை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ரிசர்ச் தான் ரொம்ப முக்கியம், தேவைப்படுறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரோ எங்களுக்கு ரிசர்ச் வர ஒர்க்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்க வைக்கணும். நீங்கள் தான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் டிசைனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே மாதிரி டிசைனில் மட்டும் இல்லை, நான் ரிசர்ச்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் மக்கள் மத்தியில் ஒரு இதை போடணும். என்ன பண்ணணும், ஒரு விஷயத்த விதைக்கணும் நீங்கள். அப்போது யூஎக்ஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது, நம்ம பண்ண யூஎக்ஸை வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் இருக்குது, யூசர் பெரின்னு ஒன்று இருக்குது. யூசர் பெரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூசர் பெரி டெஸ்டிங் டூல், ஓகேங்களா. ஸோ யூசர் பெரின்னு ஒரு டூல் இருக்குது. இந்த டூலில் வந்து நீங்கள் பண்ண டிசைனை அனுப்பி அவங்கள டெஸ்ட் பண்ண வச்சு அதுலேருந்து இன்புட் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ண வைக்க முடியும். இது எல்லாம் பாசிபிள் யூசிங் திஸ் ஒன். கார்ட் டெஸ்டிங், கார்ட் சார்ட்டிங், டி டெஸ்டிங், ஃபர்ஸ்ட் கிளிக்கு, 5 செகண்ட் டெஸ்ட்டு, பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் சிங்கிள் டாஸ்க்கு, கொஷினு, ஓப்பன் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரியான மல்டிபிள் விஷயங்களை பண்ணக்கூடிய நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. யூசர் பெரி அது இதுன்னு லொட்டுலஸ்க்கு நிறைய இருக்குப்பா. இது எல்லாத்தையும் நீங்க பேட்டர்ன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கோ டு அகாடமி ஆஃப் ஆம்ப்ளிடியூடுன்றதுக்கு ஒரு அகாடமி இருக்கு, ஓகேவா. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இதை எப்படி இன்டகிரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட்ல சொல்லி கொடுக்கறதுக்கு அவனே அகாடமி வச்சிருக்கான். அதுல போய் படிங்க, ஃப்ரீ கோர்சஸ். ஆஸ்கபிள்ல போய் ரிசோர்சஸ்ல போனீங்கன்னா நான் ஒரு 3 இபுக் டவுன்லோட் பண்ணேன். இது வரைக்கும் பாருங்க 3 இபுக் இருக்குங்க. யூ கேன் ப்ரிப்பேர் திஸ். இது வந்து டவுன்லோட் பண்ணி ரிசர்ச்சுக்கான விஷயத்த படிக்க ஆரம்பிக்கலாம். பிரிண்ட் போட்டு படிங்க, எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி படிங்க, தப்பே கிடையாது. என்னடா இந்த காலத்துல வந்து எக்ஸாம் படிக்க சொல்ற மாதிரி படிச்சுட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்கான்னு யோசிப்பீங்க. தயவுசெய்து சொல்றேன், இந்த எல்லா புக்கையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து ஒரு நாள் ஹைலைட் பண்ணி படிங்க. வீட்டில் வந்து சுற்றி என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ரிசர்ச் ஓரியன்டான விஷயத்த ஃபுல்லாக சுற்றி ஒட்டி வச்சுக்கோங்க. உங்களோட வீடே ஒரு யூஎக்ஸ் மயமாக மாறிடணும். எஸ்,
நான் என்னோட அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என் அகாடமியில ஒவ்வொரு டயக்ராமுமே பெரிய பெரிய சார்ட்ல அப்படியே டிசைன் பண்ணி ஒட்டி வச்சிருப்பேன். ஒருத்தன் உள்ள வந்துட்டு ஒரு நாள் வெளியே போனாலே அவனுக்கே யூஎக்ஸ் தெரிஞ்சிரும், புரிஞ்சிரும். அப்படியே அந்த மாதிரி இருக்கும். குட்டியான வீடு தான், வீட்டில் தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன் அகாடமி. ஓகேவா, அது குட்டி, ரொம்ப ரொம்ப குட்டியான வீடு. அந்த வீட்டில் ஃபுல்லா சார்ட்ல பசங்களை வர வச்சு உக்காந்து படமா வரைஞ்சி எல்லாத்துலயும் ஒட்டுங்கன்னு சொல்லி ஒட்டி ஐ ஹாவ் மேட் லைக் தட். ஏன்னா உள்ள வரவங்க எல்லாரும் அறிவு அதிகமா டிசைனராஸா வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. சில பேருக்கு வந்து பார்க்க பார்க்க தான் வரும், சில பேருக்கு பேச பேச தான் வரும், சில பேருக்கு வந்து படிச்சாதான் வரும், சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ணி பார்த்தா தான் வரும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பீப்புள் வந்து நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஊர்ல மட்டும் இல்லை, எல்லா ஊர்லயுமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணணுமோ, என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணுமோ அதை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. சரியா? ஸோ இப்போ ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்குமே அவனே ரிசோர்சஸ் வச்சிருக்கிறான், படிக்கிறதுக்கான இடங்கள் வச்சிருக்கிறான். போய் படிக்க வேண்டியது யாரோட வேலை? படிக்க வேண்டியது என்னோட வேலை. கரெக்டா? இந்த பாருங்க, பிளாக்ஸ் இருக்குது, எப்படி பயன்படுத்துறாங்க, எப்படிலாம் மக்கள் பயன்படுத்துறாங்கன்றதுக்கான வெபினார்ஸ் இங்க இருக்குது, பாட்காஸ்டிங் இருக்குது. வெபினார்ஸ் போய் படிக்கலாம், பாட்காஸ்ட் படிக்கலாம், ரிப்போர்ட்ஸ் வச்சு படிக்கலாம், கைட்ஸ் வச்சு படிக்கலாம். இதெல்லாம் படிச்ச விஷயத்த அழகா நீங்க என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க, யூஸ் கேசஸ் இருக்குது பாருங்க, எவ்வளவு யூஸ் கேஸ் இருக்கு பாருங்க. ஆட்டோமேட்டிவ், பிசினஸ், சர்வீஸ், கன்சியூமர் ப்ராடக்ட், எஜுகேஷன், எனர்ஜி. இது எல்லாம் நீ பண்ணிட்ட அப்படின்னா, நான் இப்போ எழுதி வச்சுங்க, மார்க் மை வேர்ட்ஸ். இஃப் யூ ஆர் குட் அட் யூசர் டெஸ்டிங், யூசர் இன்டர்வியூஸ் டூல், அந்த ஹீப், அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ், இதெல்லாம் மாஸ் காட்டிட்டீங்க அப்படின்னா, பக்காவா உனக்கு எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு தெரியுது சார் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, மார்க்கெட்ல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. சீரியஸ்லி ஐம் டாக்கிங். சும்மா சும்மா படிக்கிறதுக்கு சொல்றாரு. நிஜமாலுமே கிடையவே கிடையாது. சீரியஸா சொல்றேன். பீப்புள் ஆர் ரெடி டு டேக் யூ லைக் எனிதிங் வென் யூ ஆர் குட் அட் வாட். இந்த மாதிரி ரிசர்ச் டூல்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனால் மட்டுமே இது நடக்கும். ஓகே, ஸோ அதனால படிங்க. நான் ஒரு நாள் கிளாஸ் எடுக்கல, இல்லை ஒரு நாள் கேப் கிடைக்குது, நாளைக்கு லீவு அப்படின்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு 1 hour என்ன பண்ணுங்க, போயிட்டு அந்த ஆம்பிளைட்டோட அகாடமி, இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் டூல்ஸ், இதில் இருக்கிற ரிசர்ச் கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் படிச்சு ஒரு டாக்குமெண்ட்டாக மேக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களே முடிஞ்சால் சர்டிஃபிகேட்டே அதில் கிடைக்கும், உங்களுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் ஆல் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு மேக் அ குட் சேலரி, குட் அமௌண்ட், குட் மார்க்கெட்டில் உங்களை ஒரு நல்ல ரிசோர்ஸாக மதிக்கிறதுக்கான ஒரு வழி. அதெல்லாம் சொல்றது புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? புரியுது ப்ரோ. ப்ரோ, யூஎக்ஸ் ரிசர்ச்க்கு மட்டும் போகணும்னா இப்போ நீங்க ஒரு சில டூல்ஸ் நீங்க சொல்லியிருக்கீங்களே, ஸோ அதை அது எப்படி உள்ள லூப்பா போகுது? அது நம்ம தேட போனோம்னா அதுல 1000 நம்மளுக்கு கிடைக்குது, லேர்னிங்ஸும் அது எப்படி அதை ஃபர்தரா அது யூஎக்ஸ் ரிசர்ச்க்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி சர்ச் பண்றதுங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்ல முடியுமா? ஷோர். இப்போ விஷயம் ஒன்று தான், அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் மேட்டர்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது. இப்போ நான் எப்படி படிக்கிறேன்றது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட்னா என்னன்னு தெரியாது. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், உட்காந்து படிக்கிறேன். சரியா? உட்காந்து படிச்சுட்டு அதை எப்படியாவது என் ப்ராடக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா ட்ரை பண்ணுவேன். எப்படி பண்ண முடியும்னா, நீங்க ஒரு இடத்துல டெவலப்பரா மாறி தான் ஆகணும். நீங்க ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி டிசைனர், யூ ஹேவ் டு பி a டெவலப்பர் ஆல்சோ. எப்படி டெவலப்பரா மாற முடியும் அப்படின்னா, உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்களே லைவ் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்க வந்து என்ன ஆகுறீங்க, டெவலப்பர் ஆகுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து எனக்குன்னு வந்து ஒரு இது வச்சிருக்கேன். நான் ஆக்சுவலா என்ன வச்சிருக்கிறேன்னா, எனக்குன்னு வந்து ஒரு ஹோஸ்டிங்கு, எனக்குன்னு ஒரு ஹோஸ்ட் கேட்டர் வச்சிருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. அது கொஞ்சம் ஹேக் பண்றோனுங்க நம்ம இதெல்லாம் வந்து பப்ளிக்ல போட்டா. இது வேற இதுல போயிட்டு இருக்கா, அது வேற எவனா பாக்குறான், என்ன பண்ணிடுறான், தூக்கிடுறான். ஏற்கனவே ஹேக் பண்ணிட்டானுங்க ஒரு டைம். ஃபுல்லா சைட்ல வந்து கிளைண்ட் சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஆடு ஓடிட்டு இருக்குது. கையை வச்சா முடிஞ்சு போச்சு எல்லாம். ஓகேவா? நான் லாகின் பண்ணிட்டேன். இதுதான் டேஷ்போர்டு. இப்படிதான் இருக்கும் வந்து நம்மளுடைய சி பேனல். ஓகேவா? இது வந்து ஹோஸ்ட் கேட்டர்ன்ற சி பேனல். இதுல வந்து மல்டிபிள் சைட்ஸ் வந்து நான் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்க வந்து இருக்கு, இதை பாருங்க. இந்த சைடு லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ், அக்ஷயா ஸ்வீட்ஸ்.com, ஏ ஸ்பெல் டெக்,
ஆரோ டிசைனு, ஆவென்ட் என்டர்பிரைஸ், கோச் ரிச்சி, டிஜி பாண்டி, டிமெண்டி, ஜிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் குளோபல் மூவிஸ் லைவ், ஜெனிஃபர் பிரைடல், கேபி5, இந்த மாதிரி பல வெப்சைட்ஸ் வச்சிருக்கேன் நான். ஓகேவா? இப்போ இதுல dmenti.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே என்ன பண்றேன், இன்ஸ்டால் பண்ணி பாத்துக்கிறேன். அதாவது கூகுள் அனாலிட்டிக்ஸ் இன்ஸ்டால் பண்றது, மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி இன்ஸ்டால் பண்றது, இந்த ஆம்ப்ளிடியூட இன்ஸ்டால் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை நான் என்ன பண்றேன், பண்ணி பாக்குறேன். அட்லீஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே. இப்போ எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு டெவலப்பரே கிடையாது, கரெக்டா? நான் வந்து ஒரு டிசைனர். இப்போ டிசைனரா இருக்கிறவங்களுக்கு இதை இன்ஸ்டால் பண்றதுக்கோ இதை வந்து எப்படி உள்ள ஒர்க் ஆகுதுன்னு போட்டு பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது, லைவ்லேயே கிடைக்காது. எங்க நீங்க வேலைக்கு போனா கூட கிடைக்காது. அங்க வந்து இதுக்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணும். அந்த டீமுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் டீம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டேட்டா டீம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எங்க விக்டோரியா சீக்ரெட் நான் ஒர்க் பண்ணும்போது அதுக்குன்னே ரிசர்ச் டீம் ஒன்று இருக்கும். ரிசர்ச் டீம்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம், அது பேரு. ஓகே. அவங்களோட வேலை என்னன்னா டேட்டாவை கலெக்ட் பண்றது தான் வேலை. சரியா? அப்போ அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் டீம் கூட நான் உட்காந்து எனக்கு தேவையான டேட்டாவை நான் வாங்கிட்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் டூல். இது என்ன, ஓகேவா? என்ன இது ஆம்ப்ளிடியூட்னா என்ன அப்படின்றது நான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஆம்ப்ளிடியூட்ன்றது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஏஐ டிரைவன் பிளாட்ஃபார்ம். உங்களுடைய டேட்டாவை நோட் பண்ணக்கூடியது. டேட்டானா உங்க சைட்டுக்குள்ள நடக்கிறது. இங்க பாருங்க, ஒரு டேட்டா அக்சஸ் இன்சைட்னா டேட்டா லிட்ரஸி, டேட்டா கான்ஃபிடன்ஸ், டேட்டா அவைலபிலிட்டி, டேட்டா டிரைவன் கல்ச்சர். பேசிக்கலி இதுதான் வந்து நீங்க யூஸ் பண்ணி ஒர்க் பண்றதுனால கிடைக்க போறது. ஒரு ரிசர்ச்சரை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா இதான் நடக்கும். என்ன நடக்கும்னா, ஒண்ணு மார்க்கெட்டிங் டீம்ல நல்லபடியா போவோம், அதாவது வியாபாரம் நல்லா பண்ண முடியும் நீங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிசைன் டீம் வந்து என்ன பண்ணும், நல்லபடியா டிசைன்ஸ் கொடுக்கும், யூசருக்கு தேவையான டிசைன்ஸ் கொடுக்கும். கரெக்டா? அப்போ அப்போ இது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப பேசிக்ஸ். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் மேல போறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு அனலிட்டிக்ஸ் சொல்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை காட்டுறேன் பாருங்களேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? Our mission at Amplitude is to help companies இப்போ builders are பாத்தீங்கன்னா actually இந்த doing. வரைக்கும் பாருங்க, இதான் மேட்டர்ஸ். இப்போ ஆம்ப்ளிடியூடுன்றது ஒரு பிளாட்ஃபார்ம். என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஆக்ட், டிசைடட், சென்ஸ்ன்னு போட்டிருக்கு. 3 விஷயம் இருக்கு இந்த பக்கம் லெஃப்ட்ல. ஓகேவா? அந்த மேல பக்கம் வந்து குளோபல் ஏஜென்ட், எம்சிபின்னு போட்டிருக்கு. சரிங்களா? இப்போ நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ மேட்டர் இங்க ஆக்டிவேஷன் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஆக்டிவேஷன், வெப் எக்ஸ்பெரிமெண்டேஷன், ஃபீச்சர் எக்ஸ்பெரிமெண்டேஷன், கைட்ஸ் அண்ட் சர்வேஸ், அசிஸ்டன்ட் இருக்குது. சரியா? இப்போ இந்த ஆக்டிவேஷன் விட்டுருங்க. இந்த வெப் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபீச்சர் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் கைடன்ஸ் சர்வே, இந்த 3 தான் நம்ம பண்றோம்னு வச்சுங்க. வெப் எக்ஸ்பெரிமெண்ட்னா ஒண்ணு இல்ல, நீங்க பண்ண வெப்பை ப்ராப்பரா யூஸ் பண்றாங்களா மக்கள் அப்படின்றத செக் பண்றது. ஓகே. அப்போ குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ்ன்றது தான் இங்க மேட்டர்ஸ். இப்போ இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டா, இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டா யாருக்கு முக்கியமா தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் டிசைன் டீம், இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் தேவைதான், மார்க்கெட்டிங் டீமுக்கும் தேவைதான். ஓகே. அங்க பாருங்களேன், ப்ராடக்ட் அனலிட்டிக்ஸ்னா நத்திங் பட் யூ ஒன்லி, நீங்க தான் இதுல ஒரு பார்ட், டெவலப்பர் ஒரு பார்ட். அப்போ குவான்டிடேட்டிவா என் யூசர் கரெக்டா இதை யூஸ் பண்றானா, நான் உருவாக்குன என் டிசைன் வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி இருக்குதா, அவன் என்ன இடத்துல ரொம்ப லேக் ஆகுறான், எங்கெல்லாம் டிராப் ஆகுறான் அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இது. சரியா? மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ். மார்க்கெட்டிங் அனாலிட்டிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அவன் போட்ட கேம்பெயின் உள்ள பார்த்துட்டு வந்திருக்கிறான், எங்க ஆட் வந்து எங்க இருந்து பாக்குறான், நெட்ல பார்த்துட்டு உள்ள வந்திருக்கான். சரியா? இப்ப அந்த உள்ள பார்த்த விஷயங்கள் கரெக்டா இருக்குதா, இங்க எங்கேயாவது மிஸ்டேக்கா இருக்குதா, அவனுக்கு வந்து லேக் ஆகுதா, அப்ப மார்க்கெட்டிங் டீம் அவனோட பெட்டரான ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணி அவனுக்கான ஒரு ப்ராசஸ்குள்ள வைக்கிறதுக்கு இந்த மார்க்கெட்டிங் டீமும் ஒர்க் பண்ணணும் கூட சேர்ந்து. சரியா? அப்புறம் இந்த செஷன் ரிப்ளை அண்ட் ஏஐ ஃபீட்பேக் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு செஷனையும் ஒரு பர்சன் அனலைஸ் பண்ணுவான். அவன் தான் அந்த ஏஐ ஏஜென்ட். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, உங்களுடைய யூசர் உள்ள வந்ததுல இருந்து அவன் என்ன பண்ணிருக்கான்றத எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி, டேட்டாவை கேப்சர் பண்ணி, அவனுடைய பிரைவேசியோட எல்லாத்தையும் சேர்த்து அந்த மானிட்டரிங் பண்ணதை நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக்கா கொடுப்பான். இதோ பாரு, இந்த இடத்துல தப்பு நடந்திருக்குது பாரு, இது வந்து இந்த மாத்தி இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு, இதோ பாருங்க, இதுதான் அது குளோபல் ஏஜென்ட் என்ன பண்ணுவோம், அனலைஸ் த திங்ஸ். எங்கெல்லாம் வந்து அவன் யூசர் வந்து தப்பா இருக்கான், எங்கெல்லாம் வந்திருக்கலாம், எங்க போச்சு அப்படின்றத வந்து அவன் என்ன பண்றான், மானிட்டர் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட்டா கொடுக்குறான். நீங்க ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டாலே போதும். ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்ட் என்ன பண்ணுதீங்க, யூ கேன் ஜஸ்ட் வேர் மை யூசர்ஸ் ஆர் கெட்டிங் டிராப்டு ஓகே அப்படின்னு போட்டாலே நான் உங்களுக்கு கிடைக்கும் டேட்டா. ஓகே.
எம்சிபின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி வேற ஏஐ டூலும் இன்னொரு ஏஐ டூலும் இன்டெகிரேட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. ஓகேங்களா? ஓகே அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி ப்ரோட்டோகால். இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லா டூலுமே மெர்ஜ் பண்ணிக்க முடியும். அதாவது சாட் ஜிபிடி தூக்கிட்டு போய் உங்க ஃபிக்மாவில் மெர்ஜ் பண்ண முடியும். உங்களுடைய இந்த கிளாட் இருக்குல்ல, கிளாடை தூக்கிட்டு போய் இதுல மெர்ஜ் பண்ண முடியும். இது உங்களுடைய கோடிங் விஎல் அந்த இது இருக்கு, இந்த பேர் என்னன்னா விஷுவல் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த கோட் அடிக்கிற டூல் சரியா, அதுல போய் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது, அதான் எம்சிபி ப்ரோட்டோகால். அதாவது அக்சஸ் பிஹேவியரல் இன்சைட் எவ்ரிவேர் யூ ஒர்க். அதாவது நீங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ அது எல்லாமே ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சரியா? ஓகே இப்போ அடுத்து அப்படியே வாங்க. இப்போ டிஜிட்டலான அன்டெக்ஸ் நீங்க எடுக்கிறதுனால உங்களோட பிசினஸோட அவுட்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ ப்ராப்பரா டேட்டா வச்சு நீ வேலை பண்ண முடியும்னு சொல்லி போட்டிருக்கான். டேட்டா லிட்ரஸி, டேட்டா கான்ஃபிடன்ஸ், டேட்டா அவைலபிலிட்டி, டேட்டா டிரைவ் கல்ச்சர்னா ஒன்றும் இல்லை, நீங்க தான் அது. அதாவது டேட்டா டிரைவன் கல்ச்சர்னா நீ எடுக்கிற ஒவ்வொரு டிசைனுமே முடிவு நான் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றதுக்கான விஷயம் தான் டேட்டா டிரைவன் கல்ச்சர் சொல்லுவோம் நம்ம. ஓகே இப்போ நீங்க ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர் வேலைக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் யூஐ யூஎக்ஸ் டிசைன் சொன்னா அந்த பழைய காலத்துல இப்போ யூஎக்ஸ்ல யூசர் நீடு, மோட்டிவேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அது சொல்றதை விட we have to understand the data properly from the platform and we have to give the design solution. ஓகே எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் நீங்க சொன்னீங்கன்னா people will look at your profile little different. அப்போ நீ டேட்டாவை இல்லாம நீ ஒர்க் பண்ண மாட்டேன்றதுக்கான ஒரு தம் ரூல் அங்க கிரியேட் ஆகுது. டேட்டான்னா end of the day ரிசர்ச் பண்ணி தான் டேட்டாவை கொண்டு வரீங்க. கரெக்டா? அப்போ இது வந்து ஒரு ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு டூல் உங்களுக்கு. ஓகே இந்த மாதிரி கூகுள் அனலிட்டிக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு அனலிட்டிக்ஸ் டூல்ல இருந்து உங்களுக்கு நிறைய விதமான டேட்டா வந்து வெளியே வருது, ஃபீட்பேக்கா வெளியே வருது. ஓகே ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரைவ் பிசினஸ் எஃபிஷியன்சி. அதாவது எப்படி வந்து உங்க பிசினஸை நீங்க வந்து எஃபிஷியண்டா மூவ் பண்ண முடியும் அப்படின்னா, பேசிக்கலி இந்த அவுட்கம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸோட அலைன்மெண்ட் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதுன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதாவது டிக்ரீஸ் த டைம் டு கன்சியூமர் வேல்யூ, டிக்ரீஸ் த டைம் டு இனோவேட். அதாவது ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, எனக்கு எங்க என் யூசர் வந்து லேக் ஆகுறான். நீங்க இப்போ நீங்க வந்து மந்திரவாதி கிடையாது, இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பர்சன் கிடையாது, அதாவது செயின்ட் கிடையாது. அவன் மைண்ட்ல என்ன இருக்குது, அவங்க கிட்ட என்ன இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது அதான் ரிசர்ச் பண்றீங்க. பட் ஆனா ரிசர்ச் கிடைக்காத இடத்துல, ஒரு யூசரை போய் பார்க்க முடியாத இடத்துல என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த யூசரை பத்தின புரிதல் எங்க வருது உங்களுக்கு? அப்போ அந்த யூசரை பத்தின புரிதல் உங்களுக்கு வரணும்னா இந்த டேட்டா டிரைவன் பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் உங்களுக்கு வரும். ஆமா நீங்க இல்லைன்னா டைம் தானே வேஸ்ட். உங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னே தெரியாம, எங்க பைப் இடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குன்னே தெரியாம, நீங்க ஒரு ஆப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000-4000 ஸ்கிரீன் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஜிமெயில் எடுத்துங்களேன், ஜிமெயில் மாதிரியோ இல்லை இன்னும் பல பல பெரிய பெரிய ஆப்ஸ்லாம் எடுத்துங்க, ஃபேஸ்புக் மாதிரி எடுத்துங்க, 3000-4000 பேஜ் இருக்கும். அவனுக்கு எங்க பிரச்சனை நடக்குதுன்றது அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? டேட்டா ஹவு many மாடியூல்ஸ் ஆர் தேர் இன் ஃபேஸ்புக்? நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்களேன், கிட்டத்தட்ட 30-40 மாடியூல் வச்சிருக்கான் அவன். அந்த 30-40 மாடியூல்லையுமே எவ்வளவு ஃப்ளோர்ஸ் இருக்கும், எவ்வளவு ஸ்கிரீன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கிரீன் அவன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தானா அவன் கதை என்ன ஆகுறது? டைம் டேக்கன் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது இல்ல. அப்போ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த எக்ஸாக்ட் ஈவெண்ட். அவன் ஒரு இதுக்கு பேர் வந்து ஈவெண்ட்னு சொல்றாங்க. அதாவது இந்த நீங்க இப்ப ரெக்கார்ட் பண்றாங்கல்ல ஒரு செஷனு, அதுக்கு பேர் வந்து ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஈவெண்ட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு, அந்த ஈவெண்ட்டை செட் பண்றதுக்கு எல்லாத்தையுமே ஒரு அனலிட்டிக்ஸ் பர்சன், இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவார், ரெடி பண்ணி கொடுப்பாரு. இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்றதுனால மட்டுமே எவ்வளவு ரெவென்யூ வந்தது முத கொண்டு கண்டுபிடிக்க முடியும் அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்றது மூலியமா. ஓகே சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பில்ட் லாயல்ட்டினா உங்க கஸ்டமர்ஸ் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. டிக்ரீஸ் த சார்ன், அதாவது ப்ராப்ளமா இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரிக்ஷன்ஸ்னா என்னன்னா எங்கெங்கெல்லாம் புரோக் ஆயிருக்குது லிங்க்ஸ், எங்கெங்கெல்லாம் வந்து யூசருக்கு தொடர்பு வந்து கட் ஆகுது அப்படின்றது, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்களுடைய மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் யூசிங் குட் யூஎக்ஸ் இன்ஜினியரிங். இதெல்லாம் தான் உங்களோட வேலை. இதுக்கு தான் நீங்க வேலைக்கு போறீங்க. யூஎக்ஸ் டிசைனரோட வேலை என்னது? திஸ் இஸ் வாட். இதுக்கு தானே போறீங்க. ப்ராடக்டோட ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிச்சு ஒர்க் பண்றதுக்கு, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, மந்த்லி ஆக்டிவா யூசர்ஸ் வச்சுக்கிறதுக்கு, என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் கம்மி பண்றதுக்கு தானே நீங்க மார்க்கெட்டுக்கு போறீங்க. அதுக்கு தானே டிசைனர் ஆகுறீங்க. கரெக்ட்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா growth மார்க்கெட். ஸோ இன்க்ரீஸ் த கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ, இன்க்ரீஸ் கஸ்டமர் அக்வசிஷன். கஸ்டமர் அக்வசிஷனா ஒன்றும் இல்லை, புது ம். புது கஸ்டமர் உங்களோட பிளாட்ஃபார்முக்குள்ள வந்து பே பண்ண வைக்கணும், அவனை உள்ள வந்து சைன் அப் பண்ண வைக்கணும். ஓகே. கஸ்டமர் டிக்ரீஸ் தி காம்படிட்டிவ் ரிஸ்க், அதாவது மற்றவனை விட ரொம்ப ஸ்லோவா போகாம கடை வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம மட்டும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் த ரெவன்யூ. எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் த கோல் ஆஃப் யூஎக்ஸ் டிசைனர்? நீங்களாம் இல்லைன்னா ரெவன்யூன்ற மேட்டரே அங்கே உள்ள வராது ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ யூ ஹாவ் பீப்புள் இன்வால்வ்டு இன் த மேஜர் பார்ட். இதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம்லாம் அதிகமாக கொடுத்து வேலைக்கு எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க? அவங்களாம் இல்லைன்னா நம்மளோட ப்ராடக்ட்ல எப்படி சம்பாதிக்குதுன்னு தெரியாதியா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரு கம்பெனி சம்பாதிக்க வைக்கிறதே நீங்க தான். ஓகே, புரியுது. ஸோ இந்த மாதிரி டேட்டா டிரைவன் ப்ராசஸ் பண்றதுனால தான் ஒரு கம்பெனி க்ரோ ஆகுது, ஒரு கம்பெனி பில்ட் ஆகுது. இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல, ஆனா நம்மளுக்கு தான் தெரியாது. Amplitude, you sign up, இப்போ வந்து making a பாத்தீங்கன்னா purchase, and every AI முக்கியமான விஷயம் என்னன்னா ஈவெண்ட்னு ஒண்ணு இருக்குது. சரியா? ஈவெண்ட்ன்றது என்னன்னா ஒரு யூசர் ஒரு விஷயத்த பண்ணறதுக்கு போறாங்கல்ல. நம்ம ஊர்ல வந்து ஒரு டாஸ்க் நம்ம சொன்னோம்ல, ஆமா. அது மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க. அதுக்கு பேர் வந்து ஈவெண்ட். ஓகேங்களா? அதாவது ஆக்ஷன்ஸ் யூசர் டேக்ஸ் இன் அ ப்ராடக்ட். ஒரு யூசர் வந்து ஒவ்வொரு கிரியேட் பண்றால, ஒரு ஆக்டிவிட்டி பண்றால, அதுக்கு பேர் வந்து ஈவெண்ட்ன்றானுங்க. அதுக்கப்புறம் ஈவெண்டோட ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது, ஈவெண்ட் யூசரோட ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மெட்ரிக்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் அங்க விஷயம். ஓகே. ஸோ அப்ப இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பிரியா. நீங்க வந்து பிளாட்ஃபார்ம உள்ள வந்து இப்ப நான் சப்ஜெக்ட் இது எல்லாமே. அப்போ இப்ப நான் யூஎக்ஸ் அனலிட்டிக்ஸ் பத்தி நான் பேசுங்கன்னு சொன்னாங்கன்னா, அது ஒரு டூல் சார், அது மானிட்டர் பண்ணுது சார், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆமா. அதுக்கு மேல எதுவுமே தெரியாது. அப்போ உள்ள நான் போய் படிக்க போகும்போது, அப்போ சார் எவ்ரி ஈவெண்ட் கேன் பி மானிட்டர். ஈவெண்ட் ப்ராப்பர்ட்டில மானிட்டர் பண்ண முடியும், யூசரோட ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ண முடியும். இது மூலியமா நம்மளுக்கு மெட்ரிக் நல்லா வருது சார். See the story you can build right now. When you are understanding the platform, when you are understanding about the subject, இப்போ உங்களால கதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்ல முடியும். கரெக்ட். ஸோ நீங்க படிக்கணும்னா இப்படிதான் படிக்கணும். மொதல் விஷயம், நீங்க வந்து டாக்டர் அப்படின்னா பேராசிட்டமால்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அவங்களுடைய கோட்டுக்கு பேரு ஒன்று இருக்கு, அவங்களுடைய அந்த ஸ்கோப்புக்கு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பேசிக் விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா யூஎக்ஸ் படிச்சாலும் சரி, அனலிட்டிக்ஸ் டூல் படிச்சாலும் சரி, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் சினாரியோஸ். இந்த பேசிக் சினாரியோஸ் உங்க மைண்ட்ல இருந்தா போதும், அதுக்கான என்ட்ரிக்குள்ள நீங்க போயிடலாம். இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்குமே டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த டுட்டோரியல் போட்டு எடுக்கணும்னா உங்களுக்கு அந்த பேர் தெரியணும்ல. ஆமா, கரெக்ட். இப்போ ஈவெண்ட் எப்படி கிரியேட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவெண்ட்னா கண்டுபிடிச்சிட்டேன். நான் இன்னைக்கு ரெண்டு பேஜ் தான் படிச்சேன் இன்னைக்கு. இப்போ நான் வந்து இப்போ இந்த பேர் எனக்கு தெரிஞ்சதுனால தான் இப்போ நான் கிரியேட் பண்ண, இப்போ நான் கேட்க போறேன், நான் ஹவு டு கிரியேட் ஈவெண்ட் இன் ஆப்டிடியூட் நான் போட்டேன்னா எனக்கு ஒரு டுட்டோரியல் வரும். ஹவு டு கிரியேட் ஈவெண்ட் இன் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு நான் தேடுறேன்னா இப்போ எனக்கு என்ன வரும்? எனக்கு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வரும். சி இருக்கா? கஸ்டம் ஈவெண்ட். என்னோட ஈவெண்ட்டை நானே கிரியேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? சி இங்க பாருங்க, ஈவெண்ட் செட்டப். அப்போ நான் தான் என் யூசருக்கான ட்ராக் பண்ற மெத்தடே நான் தான் செட் பண்ண போறாங்க. அதுவே நடக்கிறது கிடையாது எதுவுமே. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இங்க. ஓகே. இப்போ யூசர் எதெல்லாம் ட்ராக் பண்றதுன்றதெல்லாம் அதுவே முடிவு பண்ணல. நான் தான் எங்க ட்ராக் பண்ணணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணி சொல்றேன் அவனுக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியுது பாத்தீங்களா? அப்போ மெத்தட்ஸ் டு ஈவெண்ட் இன் ஆப்டிடியூட் இன்ஸ்ட்ருமெண்ட் நியூ ஈவெண்ட் டெவலப்மெண்ட். அப்போ ஒரு ஈவெண்ட்டை கிரியேட் பண்றதே நீங்க தான். நீங்க சொல்றதான் நடக்கும். இங்க பாருங்க, நேவிகேட் டு ஆம்ப்ளிட் டேட்டா, கிரியேட் ட்ராக் பிளானு, டிஃபைன் த ஈவெண்ட் நேம், பட்டனை எதை கிளிக் பண்ணா எது நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ண போறீங்க இங்க. அப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நோ கோட் தான். நோ கோடுனா நீங்க கோட்லாம் அடிக்க தேவையில்லை. யூ ஜஸ்ட் வாண்ட் டு டு த அப்ளிகேஷன் ப்ராசஸ். அப்போ அந்த ஆப்பை யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ யூஸ் பண்ண தெரியலனாலும் நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சு டுட்டோரியல் பார்த்து வச்சுக்கணும் நீங்க. ஓகே. இதுதான் அந்த டீடைல் அனாலிட்டிக்ஸ். கைஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? ஐம் நாட் ஒன்லி டாக்கிங் வித் பிரியா, ஐம் டாக்கிங் வித் எவ்ரி ஒன். என்ன ப்ரோ ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இருக்கா? இல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா?
இது பண்றதுக்குலாம் ஆள் இருப்பாங்கப்பா. நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ரொம்ப கஷ்டமான விஷயமும் கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு அந்த புரிதலும் அந்த அறிவும் இருந்துச்சுன்னா உங்களை மார்க்கெட்ல வேற மாதிரி பார்ப்பாங்கன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான் சிம்பிள். ஓகே. இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாம நம்ம போய் மார்க்கெட்ல ரிசர்ச் சொல்ல முடியாது. நான் இன்னைக்கு ரிசர்ச்சரோட சேலரிலாம் வந்து பாத்தீங்கன்னா 50 லட்சம் 60 லட்சம் per annum கொடுக்குறானுங்க. சூப்பரா கொடுக்குறானுங்க. சீரியஸா தான் சொல்றேன். ரிசர்ச்சர்ஸ் பே ஆர் கெட்டிங் மோர். ப்ரோ என்ட்ரி லெவல்ல போகும்போது தான் ப்ரோ ரொம்ப அடி வாங்குது யூசர் ரிசர்ச்க்கு. என்ட்ரி லெவலுக்கு நீங்க UI UX டிசைனர் தான், வேற வழியே கிடையாது. அதுதான். தட்ஸ் ஒன்லி பாயிண்ட். ரிசர்ச்சருக்கு போலாம், ஜூனியரா ஹையர் பண்ணுவாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல. தேடி கண்டுபிடிக்கணும்னா பெரிய மேட்டர் தான், பெரிய ப்ராசஸ். இன்டர்ன்ஷிப் மாதிரி ஃபர்ஸ்ட் கிடைக்கணும். ஆமா. ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கம்பெனில இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப்புக்கு போற சேலரியே வந்து 90,000 வாங்குறாங்க. அதான் அல்டிமேட். டேய் யாரா நீங்க இன்டர்ன்ஷிப்புக்கு 90,000 பே பண்றீங்க அப்படி சொல்லிட்டு சீரியஸா தான் சொல்றேன் கைஸ். ஐ காட் ஷாக் வென் இந்த மைக்ரோசாஃப்ட்ல இன்டர்ன்ஷிப் போட்டிருந்தானுங்க. தே ஆர் கெட்டிங் போய்க்கலாம் ப்ரோ. 90,000. நான் யோசிச்சு பாக்குறேன், டேய் யாரா நீங்களா? மைக்ரோசாஃப்ட் இன்டர்ன்ஷிப் பீப்புள் ஆர் கெட்டிங் சேலரி, இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபன் போடுங்க. மிரண்டுட்டேன் நான் ஆக்சுவலி. தெரியுதா? ₹1 ஓகேங்களா? நார்மல் ரோலுக்கு வந்து ₹80,000. ஓகே, இன்னும் கூட கம்மியா கூட கொடுக்குறானுங்க. ஆனா தே ஹாவ் சம் டீசென்ட் பே. இந்த மைக்ரோசாஃப்ட் அண்ட் மைக்ரோசாஃப்ட் ஃபேஸ்புக்லாம் செம்ம டீசென்டான பே வச்சிருக்கானுங்க. அங்க அந்த லெவலுக்கான நாலேஜ் நம்மளால கெயின் பண்ணிக்க முடியுமா? as an இன்டர்னா நம்ம போனா ஒர்க் கொடுப்பாங்க, இட்ஸ் ஃபைன். நீங்களாம் போனா பல்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்காங்களாம். சான்ஸ் எல்லாம் கிடைச்சா விடவே கூடாது. மைக்ரோசாஃப்ட், அக்சென்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், ஓகே, IBM, ஒரு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து விடவே கூடாது. வாய்ப்பு கிடைச்சா போயிட்டே இருக்கணும். அடோப்லாம் செம்ம. இன்னைக்கு அடோப் கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இருந்தாலும் அடோப் எல்லாம் கிடைச்சதுன்னா வாழ்க்கை செட்டில். நீங்களாம் ABB, நம்மளுக்கு அப்புறமேட்டு தேவையான ரோல் கிடைக்க மாட்டேங்குது, அதான் நாங்க பிரச்சனையே. அதாவது சொல்லுவாங்கல்ல, நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஆயிடுச்சு. சரியா? நீங்க யாருமே எல்லாருக்குமே தான், ஈவன் ஃபார் மீ ஆல்சோ 8,000 தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். சரியா? 8,000ன்றதை விட நான் ஃப்ரீயா கூட சில கம்பெனில வேலை செஞ்சேன். அது தனிப்பட்ட விஷயம். ஓகேவா? 3 மாசம் 4 மாசம் நான் ஃப்ரீயா ஒர்க் பண்ணிருக்கேன். ஐ வாஸ் a free employee. ஓகே, சென்னையில பாண்டிச்சேரியில ஒர்க் பண்ணேன் நானு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜென் டெக்னாலஜி சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே, அந்த பாண்டிச்சேரி கம்பெனில நான் ஐம் ஃப்ரீ ஜாவா டெவலப்பர் நான் அங்க. ஓகே, சோ இதுதான் இந்த கம்பெனி. ஓகே, சோ ஐ வாஸ் a person who develop ஜாவா ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஓகே, அதாவது ஜாவாலாம் படிச்சுட்டேன் நானு. ஜாவாலாம் படிச்சு அந்த ஜாவாக்குள்ள போற டைம் தான் தென் சம்மொன்னு சொல்லும்ல நம்மளுக்கு மைண்ட்ல, நீ வந்து டிசைனர் கிடையாதியா, நீ வந்து ஒரு நீ வந்து டெவலப்பர் கிடையாதியா, நீ வந்து ஒரு டிசைனரியா நீ, அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளுக்கு சொல்லுது மைண்ட். ஸோ அப்போ நம்ம வந்து மாறணும், நம்ம வந்து யோசிக்கணும் அப்படி சொல்லி இந்த லோகோவை நம்ம பண்ணத்தான் தெரிஞ்சு. இந்த நெக்ஸன் டெக்னாலஜி இந்த லோகோ இருக்கு இல்லையா, இது அப்ப நான் பண்ண லோகோ தான் இது. அவங்களுடைய ஃபுல் எக்யூப்மெண்ட் சென்டர்ல இருக்கிற எல்லா படத்தையும் நம்ம தான் வரைஞ்சு கொடுத்தோம். அதாவது அந்த சென்டரே ஃபுல் ஆஃப் மை டிசைன்ஸ் ஒன்லி. அந்த அளவுக்கு அப்பயே நம்ம டிசைன் பண்ணி எல்லாம் கொடுத்தோம். ஜாவால இருந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவோம். அதான் நம்ம. சரிங்களா? சோ இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, டைம் வந்து இப்படிதான் இருக்கும். சரியா? எடுத்த உடனே எல்லாருக்கும் நீங்க அது வந்து அதான் சொன்னேன்ல, there was a two different kind of people are there. ஒன்னு டயர் 1 சிட்டில இருக்கிறவங்க, இன்னொன்னு டயர் 3 சிட்டில இருக்கிறவங்க, இல்ல டயர் 1 சிட்டில இருக்கிறவங்க. அப்படியே டயர் 1 டயர் 2 டயர் சிட்டில இருந்தா கூட அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த டெக்னாலஜி இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த இண்டஸ்ட்ரி இஸ் வெரி லைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க எடுத்துங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நிஷா அண்ட் குணவதி எடுத்துங்களேன். தே ஆர் கமிங் ஃப்ரம் கிருஷ்ணகிரி. ஓகே, இட்ஸ் அ டயர் 3 சிட்டின்னு வச்சுங்க. டயர் 3 சொல்லக்கூடாது, ரூரல் பிளேஸ் தான் வச்சுங்களேன்.
ம். ஸோ அவங்க இருந்து ஒருத்தவங்க ஒரு ஒரு நாலேஜ் கெய்னிங் வந்து வர்றதுக்கு தே ஹாவ் டு கம் அண்ட் லேர்ன் அபவுட் சோ மச் திங் ஆஃப் லேர்னிங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர வேண்டியது இருக்கு. சேம் ம். ஃபார் மீ ஆல்சோ. பாண்டிச்சேரியில் உட்காந்து நான் ஒன்றும் பண்ணல. ஓப்பனாக சொல்கிறேன், பாண்டிச்சேரி இஸ் நாட் அ குட் பிளேஸ் டு டூ அ ஒர்க் தேர். ஓகேவா? மார்க்கெட்டே அங்கே கிடையாது. சுத்தமாக ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணி வைப்பானுங்க, சேலரி கொடுக்க மாட்டானுங்க. ம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனையோட இருக்கிற ஒரு ஊர் தான் அது. சரியா? பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது, எல்லா லோக்கல்லையும் இப்படி தான் இருக்கும். ம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா எல்லாம் தெரியும், பட் ஆனால் அந்த என்ட்ரி பீப்புள் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சாங்கன்னா சந்தோஷமா உள்ள போயிடலாம். பட் ம். ஆனால் பீப்புள் யாருமே இல்லை, நாம தான் போய் ஆகணும் அப்படின்னா அடிச்சு வந்து நூடுல்ஸ் ஆகி நம்ம தான் ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி உள்ள போய் ஆகணும். அதுதான். இது ஒண்ணு. அடுத்து காலேஜ் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த காலேஜ்ல படிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க எடுத்துங்க, நான் வந்து எஸ்ஆர்எம்ல படிக்கிறதுக்கும், ஓகேவா, ம். அதே எங்க ஊர்ல இருக்கிற ஒரு டப்பா காலேஜ் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரியா? என்னோட ப்ரொஃபஸருக்கும் அவங்க ப்ரொஃபஸருக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு எஸ்ஆர்எம் மட்டும் இல்ல, நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. நான் சும்மா பேருக்கு சொல்ற ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன்றதுனால எஸ்ஆர்எம் சொல்றேன். ம். எஸ்ஆர்எம் சூப்பர் நான் சொல்ல மாட்டேன். ம். There was a lot of good colleges are there. Savitha Engineering College இருக்குது, ஆ. ஓகேங்களா? It is ம். there. And வேற என்ன, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, MIT இருக்குது, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் அங்கெல்லாம் பாருங்களேன் போயிட்டு. ம். படிப்புன்றதை விட மைண்ட் செட்டே பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. ஆ. ஓகேங்களா? பிகாஸ் you know their teaching method is very different, and their learning method is also very different. They know the industrial things in the early stage itself. ஆ. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வேலைக்கு போறவங்க அந்த ப்ரொஃபஸர் எல்லாமே பயங்கரமான மண்டக்காரங்களா இருப்பாங்க, மூலக்காரங்களா இருப்பாங்க. அந்த ம். ஸ்டூடெண்ட்டை அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஆ. நான் நேற்று ஒரு ரீல் பார்த்தேன். ஒரு ஸ்டூடெண்ட் ஐஐடியில் வந்து பில்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.9 crores செலவு பண்றாங்களாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்பா. ம். ஆனா ஐஐடி ஸ்டூடெண்ட் எவனுமே லாயலா இல்லை இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. உண்மைதான். எந்த ஐஐடி பர்சன் இந்தியாவில் ஸ்டே பேக் பண்றான்? ஐஐடியில் இருக்கிறான் ஒரு சில பேர், பட் இருந்தாலும் நிறைய பேர் அமெரிக்கா போயிடுறான். ஃபார் ஷுர் தே வில் பி இன் அமெரிக்கா ஒன்லி. ஐஐடியா உடனே அமெரிக்காவுக்கு போயிடு, எதனா ஒரு கம்பெனியில் சிஇஓ பொசிஷன் இருக்கும், போய் உட்காந்துரு. ம். அங்கே போய் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல்லையோ இல்லை கேம்பிரிட்ஜோ இல்லை வந்து ஒரு ஹார்வர்ட் ஸ்கூல்லையோ எங்கேயாவது இடத்துல படிச்சுட்டு அப்படியே போய் என்ன பண்ணுறானுங்க, ஏன்னா ஒரு ஸ்கூல் ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் போயிட்டு ஒரு நல்ல பொசிஷனில் போய் உட்காந்துடுறானுங்க. ஆ. கரெக்டா? கரெக்ட். ஸோ காலேஜ் மேட்டர்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம். காலேஜ் ரொம்ப முக்கியம், நம்ம இருக்கிற ஊர் முக்கியம், நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய நட்புகள் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இங்க ஒரு வழி. இன்னைக்கு என் சொந்தக்காரன் எவனா ஒருத்தன் மைக்ரோசாஃப்ட்ல இருந்தானா என்ன எப்படியா கைட் பண்ணி உள்ள கொண்டு போயிடுவான். கரெக்ட். சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய சொந்தக்காரன் எவனா ஒருத்தன் ஃபேஸ்புக்ல இருந்தானா என்ன எப்படியா கொண்டு போயிடும். சொந்தக்காரன் விடுங்க, தெரிஞ்சவனே வச்சுக்கங்க. சரௌண்டிங். ஓகே, ஸோ அதான் சொல்ல வரேன். த பீப்புள் ஒன்ஸ் ஒரு வழியை கிராக் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவன் எல்லாரும் சொல்லி கொடுத்துருவான். அதான். ஆனா நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை ஓப்பன் அப் பண்றது கிடையாது. ஒருத்தனுக்கு நல்லா ஒர்க் கிடைச்சதுன்னா அவன் போய் ஓப்பன் பண்ணி நான் இப்படி தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை ஃபர்ஸ்ட். ம். இப்போ நான் என்ன பண்றேன், நான் வந்தது வழியே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ சப்போஸ் நான் மைக்ரோசாஃப்ட்ல உட்காந்துருந்தேன்னு வச்சுங்களேன், ம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னா எனக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு மாசத்துக்கு 5 லட்ச ரூபா சேலரி வருது, நான் என்னத்துக்கே உட்காந்து மென்டாரிங் பண்ண போறேன்? என்னத்துக்கு நான் வேலை முதல்ல செய்யணும். ம். correct. யூ திங்க் அபவுட் தி திங் வை லக்ஷ்மன் இஸ் டூயிங் திஸ். லக்ஷ்மனுக்கு இந்த பெயின் இருந்ததுனால தானே பண்றான். அவனுக்கு எவனும் சொல்லிக் கொடுக்கலன்றதுனால தான் பண்றான். அவனுக்கு யாரும் தெரியலன்றதுனால தானே பண்றான். ம். கரெக்டா? ம். இதுவே நான் எல்லாம் கிடைச்சிச்சு எனக்கு பக்காவா. ம். சூப்பர் கம்பெனில வேலை, சூப்பரான ஒரு ஜாப், சூப்பரான லைஃப், ம். எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. லக்ஷ்மன் யோசிப்பானா? லக்ஷ்மன் மாதிரி இருக்கிறவனை பத்தி யோசிப்பானா, இல்ல லக்ஷ்மனுடைய அண்டர் இதுல இருக்கிறவனை பத்தி யோசிப்பானா? நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சா உங்களுக்கு எல்லாருக்குமே? த லேர்னிங் கஷ்டமா இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து மென்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். என் பயணம் ரொம்ப சிம்பிளாலாம் இல்லை, என் பயணமும் கஷ்டமா தான் இருந்துச்சு. உங்களோட பயணமும் கஷ்டமா தான் இருக்குது. அதனால தான் நான் மென்டரிங் பண்ணிட்டு இருக்கேன் உங்களை எல்லாருமே. சந்தோஷமா இருக்கிற வேலையா இருந்ததுன்னா நீங்க யாரும் வந்து படிச்சுட்டு இருக்க மாட்டீங்களே இங்க. correct. கரெக்ட் தானப்பா? correct. correct. நீங்க வந்திருப்பீங்களா நீங்க இங்க? நோ, தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங் யூ. The things are little hard only, but keep on pushing yourself is the only way.
மைக்ரோசாஃப்ட் வராமலாம் இருக்காது, அக்சென்ச்சர் கிடைக்காமலாம் இருக்காது, கூகுள் கிடைக்காமலாம் இருக்காது. உங்க எல்லாருக்குமே கிடைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க. நான்லாம் வந்து அரியர் வச்ச பையன். நான் தான் அந்த பெரிய பில்டிங் பார்த்தா பயம் எனக்குலாம், தெரியுமா உங்களுக்கு? Okay, I'm a arrear person. Okay, I'm a arrear person. I have arrear. When I'm seeing the tallest building, I will get fear. நான்லாம் இந்த வேலைக்கு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆனா எனக்கு அந்த 3-4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம், கொஞ்சம் அறிவு வந்ததுக்கு அப்புறம், நான் போட்ட எல்லா கம்பெனியுமே பெரிய கம்பெனி தான். அப்பதான் சொல்லணும்ல, அந்த கான்ஃபிடென்ட் வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்படுறோமே. அந்த கான்ஃபிடென்ட் வரணும் நம்மளுக்கு. பயமே இல்லாத ஒரு இடத்துல போய் கழுத்துக்கு அடிக்கணும் நம்ம. நீங்க யோசிச்சு பாருங்க, அக்சென்ச்சர்ல நான் என்டர் ஆனதுனால மட்டும்தான் என் லைஃப் இப்போ வந்து சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். உண்மையிலுமே தான் சொல்றேன். ஐம் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அக்சென்ச்சர் சூப்பர் அப்படிலாம் இல்லை. அக்சென்ச்சர் நீ என்டர் ஆயிட்டுன்னா நீ அடுத்து எவ்வளவு பெரிய கம்பெனி வேணா போயிடலாம். கூகுள்ல கூட நீ போய் ஒர்க் பண்ணலாம். தட் இஸ் வாட் த பவர் ஆஃப் பிராண்ட். நான் இன்னைக்கு அக்சென்ச்சர்ல ஒர்க் பண்ணதுனால தான் என்ன விக்டோரியா சீக்ரெட்ல ஹையர் பண்ணான். சப்போஸ் பேரே தெரியாத, ஊரே தெரியாத ஒரு கம்பெனியா இருந்தா என் ப்ரொஃபைல மதிச்சிருப்பானா? இல்ல. அப்போ ஒரு பிராண்ட் வந்து நம்மளோட சட்டையில ஒட்டிக்கணும். நம்ம அக்சென்ச்சரோ இல்ல காக்னிசன்ட்டோ இல்ல டிசிஎஸோ, ஓகேவா, ஒர்க் பண்றது ஒரு பிராண்ட். அப்போ ஒரு எம்ப்ளாயை நம்மள ரெகக்னைஸ் பண்றதுக்கு ஒரு பிராண்ட்ல நம்ம இறங்கிடணும் போயிட்டு பக்காவா. அந்த பிராண்டு ஒரு பக்கா பிராண்டா இருக்கணும். அந்த பிராண்டுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கை வேற மாதிரி போகும். பக்காவா ராக்கெட் மாதிரி போகும். நீங்க நான் 2.5 வருஷம் உட்காந்து கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனில ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட்டு பகல் பார்க்காம உழைச்சு ஒரு மாசத்துக்கு 20,000 சம்பாரிச்சிட்டு இருந்த இடத்துல, ஓகேவா, இன்னைக்கு அடுத்து ஒரு கம்பெனி போய் 30,000 35,000 சம்பாரிச்சிட்டு இருந்த இடத்துல ஒரு சடன் சேஞ்சு கோவிட் கிட்டத்துல வரும்போது அந்த 30,000 வேலை அப்படியே வந்து 60,000 மாறுது, ஒர்க் ஃப்ரம் ஹோமா மாறுது. So that is the point. Okay, so keep on pushing yourself, keep on learning தான் இங்க மேட்டர்ஸ். நான் இப்பயும் சொல்றேன், நீங்க கூகுளுக்கு போக முடியும், உங்களாலையும் போக முடியும், உங்களால பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும். pushing yourself towards to the learning. ஓகே, பேசிக்கான லேர்னிங் படிச்சு முடிங்க. அதாவது அடிப்படையை முடிங்க. கூகுளுக்கு போனோம்னா நாலேஜ் ரொம்ப வேணும். சாதாரணமான நாலேஜ் வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. நம்ம போனா நம்மள அடிச்சு தொத்திடுவானுங்க அங்க. நம்மள உட்கார வச்சிருவானுங்க அங்க. the people ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்மள அடிச்சு தம்சம் பண்றானுங்க. அப்போ விஷயம் நம்ம அடிப்படை ரொம்ப முக்கியம். அடிப்படையை முடிங்க. அடுத்த லெவலுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு அடுத்த லெவல் பண்ண முடியும். அப்போ ஒருத்த பண்றான் பாத்தீங்களா, அப்போ கூகுள்ல இருக்கிறவன் என்ன பண்றான், அப்போ மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிறவன் என்ன பண்றான், அப்போ அதை நம்ம எப்படி பேட்டர்ன் பண்றது? யூ ஹாவ் டு பேட்டர்ன் பீப்புள் லைக் தட். இப்போ நீங்க வந்து இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து அக்சென்ச்சருக்குள்ள வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாம தான் நான் உள்ள வந்தேன் அக்சென்ச்சருக்குள்ள. அப்புறம் அக்சென்ச்சரை பார்த்து நிறைய பேரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா பேட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சு தென் ஐ ஜம்ப்ட் இன்டு விக்டோரியா சீக்ரெட். விக்டோரியா சீக்ரெட்ல எனக்கு கொடுத்த ஹைக் வந்து பெரிய ஹைக், சரியான ஹைக். 60% டு 65% கொடுத்தானுங்க அக்சென்ச்சர்ல இருந்து வெளியே வரும்போது. அதே ஒரு வருஷத்துல நான் வெளியே வந்துட்டேன். சரியா, அது வேற டிபார்ட்மெண்ட். சரியா, சோ அந்த நீங்க யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து அக்சென்ச்சர்ல உட்காந்து 2.5 வருஷம் கத்துக்கினது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நிஜமாலுமே தெரியல. அக்சென்ச்சர் வந்து 2.5 வருஷம் எனக்கு ஒர்க் பண்ண அந்த ஒரு இதுவே மாறி போச்சு. ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது. கல்ச்சர், லைஃப் ஸ்டைலு, டிபார்ட்மெண்ட், சப்ஜெக்ட். நீங்க நிஜமாலுமே தான் சொல்றேன், நீங்க நார்மலா ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றதுக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா, யூ கேன் லேர்ன் லைக் எனிதிங். சி, கிளவுட், கஸ்டமர் சர்வீஸ், இதெல்லாம் இண்டஸ்ட்ரி. இவ்வளவு இண்டஸ்ட்ரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் கிடைக்கும். உங்களுக்கு நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நீங்க இது எல்லாம் அவன் கொடுத்துட்டு இருக்கிற டெக்கு, இந்த டெக்குக்குள்ள எல்லாத்துலயுமே யூஎக்ஸ்ன்ற ஒரு போர்ஷன் இருக்குது, டெவலப்மெண்ட் ஒரு போர்ஷன் இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது உள்ள. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஒர்க் பண்ணது இது இருக்குது பாருங்க, தான் டேட்டா ஆர்டிஃபிஷியல். சாரி, இதுல நான் ஒர்க் பண்ணல. நான் எதுல ஒர்க் பண்ணேன்னா, நான் வந்து பிசினஸ் எக்கோசிஸ்டம் தான் ஒர்க் பண்ணேன். நான் இது பாருங்க, டேட்டா டிஜிட்டல் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இதுல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து சப்ளை செயின்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான்.
ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? சாப் ப்ராடக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சேல்ஸ் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஸோ மை திங் இஸ் ஐ ஹாவ் டு கிவ் மை நாலேஜ், எனர்ஜி. ஓகேங்களா? என்னோட நாலேஜ் அண்ட் எனர்ஜியை கொடுக்கணும். அதே சமயத்தில் எனக்கு கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடைக்கும் அங்கே. நான் அதுக்கு முன்னாடி வரை பேங்கிங்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பேங்கிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஹெல்த்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நான் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இங்கே இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க, டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் நானும் ஒர்க் பண்ணல. ஐ வாண்ட் டு ஒர்க் தேர் ஆக்சுவலி. ஸ்பேஸ் எக்ஸில் ஒர்க் பண்ணணும். ஓகே, வாங்க ஒர்க் பண்ணணும்னா. அடுத்து வந்து ஆட்டோமேட்டிவ்ல ஐ பீன் ஒர்க்ட் ஆக்சுவலி. பேங்கிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கெமிக்கல்ஸ் ஒர்க் பண்ணதில்லை. கம்யூனிகேஷன் மீடியா ஒர்க் பண்ணியிருக்கிறோம். கன்சியூமர் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அக்சென்ச்சரில் நான் எனர்ஜிக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஹெல்த்துக்கு நான் ஒர்க் பண்ணல. ஹைடெக்கு, இண்டஸ்ட்ரியல் திங்ஸ்னா மேனுஃபேக்சரிங்காக. இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லைஃப் சயின்ஸு, நேச்சுரல் ரிசோர்ஸ், பப்ளிக் சர்வீசஸ், நிறைய கவர்மெண்ட் ஆப்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். பப்ளிக் சர்வீஸ் ஆப்ஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ரீட்டைலுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அண்ட் தென் சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ட்ராவலுக்கு நான் லாஜிஸ்டிக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். யூட்டிலிட்டிஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரண்ட்டு, கேஸு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒர்க் பண்ணது. இதுவுமே நான் அக்சென்ச்சரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ என்னுடைய நாலேஜ் படி இதில் ஒரு 5லேருந்து ஒரு 6 வந்து நான் பண்ணாமல் இருந்திருப்பேன். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, வேர் யூ கேன் கெட் மணி. மணி எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நாலேஜை நீங்கள் இண்டஸ்ட்ரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். வேர் யூ ஆர் கோயிங் டு கெட் மணி, வேர் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரி, தேர் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு கெட் மணி. அப்போது எனக்கு இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஸ்ட்ராங்கான யூஎக்ஸ் டிசைனர் இன் டெக்குன்னு நான் சொல்லுவேன். டெக்கில் நீ எதுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் விக்டோரியா சீக்ரெட்டில் காமர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரியா? ஐ ஹாவ் அ குட் ஐடியா அபவுட் தட். நவ் ஐ எம் ஒர்க்கிங் அஸ் அ இண்டஸ்ட்ரி 1 இயராக நான் வந்து ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நவ் ஐ ஹாவ் அ குட் ஐடியா. நான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது சாப்பில் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். ஐ ஹாவ் அ குட் ஐடியா. அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிஸில் ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் அ குட் ஐடியா. அப்போது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அப்போ சப்ஜெக்ட்ன்றதை விட இண்டஸ்ட்ரின்றது ரொம்ப முக்கியம். அதாவது இண்டஸ்ட்ரியை பற்றின புரிதல் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸுக்குலாம் நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீஷ், வெரி வெரி நீஷ் டிபார்ட்மெண்ட். அங்கெல்லாம் யாருமே வேலைக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போகவே இல்லை இன்னும். அதாவது ஒன்லி அங்கெல்லாம் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் உட்காந்துருக்கான். நீங்கள் இதிலெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், யூ பீப்புள் ஆர் நீஷ், வெரி வெரி நீஷ் பீப்புள். நீஷில் ஒர்க் பண்ணுற பீப்புள் நீங்கள். நீஷ்னா தனித்துவம் வாய்ந்த மக்கள், தனித்துவம் வாய்ந்த ஒரு ரிசோர்ஸ். நான் இன்னும் ஒர்க் பண்ண வேண்டியதுன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் இருக்குது இன்னும் நிறையா. இது ரோல்ஸ் ராயல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய கார் கம்பெனிலாம் இருக்குது. லம்போகினி, அது இதுன்னு லொட்லஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். அடுத்து நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணணும். ஒரு நல்லா சம்பாதிக்கணும். பிரச்சனை இல்லாமல் சம்பாதிக்கணும். அந்த மாதிரி அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ நான் உட்காந்து ஏன் ஆம்ப்ளிடியூடை பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன், ஏன் ஹீப்பை பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன், ஏன் வந்து ஆஸ்கபிளை பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறேன்னு அர்த்தம். இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா எனக்கு அறிவு தேவைப்படுது. அப்போது நான் ஒரு பொசிஷன்லேருந்து இப்போ நான் போகிறேன்னா, இப்போ நான் படிச்சிட்டேன், அரைச்சமாகவே நான் அரைச்சிட்டு இருந்தேன்னா மார்க்கெட்டில் நான் தூக்கி போட்டுருவானுங்க. அப்போ அடுத்த லெவலுக்கு நான் போகிறதுக்கு இந்த விஷயத்தை நான் இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் இன்ஜினியராவோ இல்லை வந்து ஒரு ரிசர்ச்சராகவோ உள்ளே போகிறேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண வைக்கிறது என் வேலை. அப்போது என் கம்பெனியில் போய் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நான் போட்டு கொடுக்கணும். ஆம்ப்ளிடியூட் நம்ம வாங்கி பண்ணலாம் சார், ஆஸ்கபிள் நம்ம போடலாம், ஹீப் போடலாம் சார், நம்ம யூசரோட ஃபுல் பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கலாம் சார். அப்போ நான் போய் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நபராக போனாங்க. அதுக்கு தான் அவங்க எனக்கு காசு கொடுக்குறான். வை தேர் ஹைரிங் மீ? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு என்ன ஹையர் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி போகிறது தான் என்ன கூப்பிடுறாங்க. சும்மா தேர் நாட் ஹைரிங் மீ. ஒரு 30-40 எல்பிஐ நம்ம வாங்கிட்டு போகிற அளவுக்கு நம்மளுக்கு திறமை இருக்கணும். அந்த 30-40 அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஜெனரேட் பண்ணணும். நம்ம
இட்ஸ் நாட் லைக் தட் ஜஸ்ட் நான் போய் ஒரு ஐடியா கொடுத்துட்டு வந்தா போதும், அப்படி இல்லை. அந்த 30-40 எல்பியை விட நீ ஒரு 80% அதிகமா சம்பாரிச்சு கொடுக்குறதுக்கு வழியை பார்த்துட்டு வரணும். அதுக்கு தான் உங்களை வந்து அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சப்ஜெக்டை விட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, பீப்புள் நிறைய இருக்கு, வழி இருக்கு, வேலையும் இருக்குது. நம்ம எப்படி இனோவேட் பண்ணிக்கிட்டு உள்ள கொண்டு போக போறோன்றது அங்கே மேட்டர்ஸ். ஸோ உங்களை நீங்க வந்து ரெகுலரைஸ் பண்ணி, இப்போ நான் சொன்னேன்ல, அப்போ இந்த பிளாட்ஃபார்மோடைய பேசிக் நாலேஜ் இந்த ஈவெண்ட்ன்றது இப்போ நம்ம தெரியலன்னா, அப்போ நான் போய் இன்டர்வியூல போய் பேசும்போது வாட் இஸ் ஆப்டிடியூட்னா, இந்த ஆப்டிடியூட்னா என்னன்னு கேட்டாங்கன்னா வச்சுக்கலாம், நான் மாட்டிப்பேன். சார் அது ஒரு டூல் சார், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணும் சார், அவ்வளோதான். அது ஒரு பேசிக், அது ஒரு குழந்தை கூட தெரியும். கரெக்டு தானே? இந்த ஒரு ஃப்ரெஷர் ஒருத்தன் வரான், ஆப்டிடியூட் பார்த்துட்டு வரான்னா அவனுக்கே தெரியும்ல. ஸோ எனக்கு என்ன பெட்டரா தெரியும்? அப்போ 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கியா, உனக்கு என்னையா தெரியும்னு சொல்லிட்டு அவன் கேட்பான் என்கிட்ட. அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி என் அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு போகணும். அதான் சொல்ல வரேன், பிகினருக்குன்னு ஒரு 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 ரூல் இருக்குது, அட்வான்ஸுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது, மிட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. இப்போ நான் இருக்கிறது மிட் கெரியர். அப்போ மிட் கெரியராக நான் இருக்கணும். இப்போ மக்கள் பார்க்கும்போது தே ஹாவ் டு see me as the leader as well as the individual contributor. நான் இண்டிவிஜுவலாக வேலை செய்கிறோம்னா தெரியணும், அதே மாதிரி லீடராகவும் என்னை பார்க்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூலுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ நீங்கள் பிகினரா நீங்கள் உள்ள வரீங்கன்னா, உங்களோட இது ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் டு எண்டா பண்ணுவியான்றது தான் அங்கே மேட்டர்ஸ். நிஷா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா பண்ணுவாங்களா? பிரியா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா, அஸ்வினி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா பண்ணுவாங்களா? யாரோட ஹெல்ப் அவங்களுக்கு தேவைப்படாதா? அதாங்க மேட்டர்ஸ். அப்போ பிகினருக்கு ஒரு ரூல் இருக்குது, மிட் கேரியருக்கு ஒரு ரூல் இருக்குது, அப்போ வெளியே அந்த சீனியருக்கு ஒரு ரோல் இருக்குது. பட் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்க என் வேலை என்ன பிகினரா. இப்போ பிகினரா நீங்க வரும்போதே ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா நீங்க உள்ள வரணும். அதான் நான் எதிர்பார்க்கறது. அதுக்கு தான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க பிகினரா தெரியக்கூடாது மார்க்கெட்ல. நீங்க வந்து ஒரு மிட் கெரியர் பர்சனா தெரியணும், இல்லைன்னா ஒரு சீனியர் டிசைனரா தெரியணும் நீங்க வெளியே. அப்போ சீனியர் டிசைனர் மாதிரி தெரியணும்னா நீங்க வேலை செஞ்சிருக்கணும். 10 ப்ராஜெக்ட் 15 ப்ராஜெக்ட் வேலை செஞ்சா தான் தெரியும் உங்களுக்கு. அது தெரியாம எப்படி பண்ண முடியும்? சும்மா போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்து, சார் நான் பண்ணிட்டேன் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேலை கொடுக்குன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கேப் கொடுப்பாங்களா? யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் அட்லீஸ்ட் 10 ப்ராஜெக்ட் டு கெட் தட் மெச்சூரிட்டி. அதுதான் சொல்றேன், டே 1லேருந்தே டிசைன் பண்ணுங்க அப்படி சொல்லுது. அந்த டிசைன் மெச்சூரிட்டி வரணும், அக்செப்டன்ஸ் வரணும். ஒரு பொருளை பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னா கோவப்பட்டு, சார் நான் நல்லா தான் பண்ணிக்கிறேன், நீங்க தான் பிடிக்கலன்னு சொல்றீங்க அப்படின்னு சண்டை போடுறது இல்லை. டேட்டாவை கலெக்ட் பண்ணி நான் பண்ணது கரெக்ட் தான், பிகாஸ் ஆஃப் த டேட்டா ஒன்லி ஐ பீன் டிசைன்டு, நீங்க தான் தப்பா சொல்லியிருக்கீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி டேட்டா எதுனா இருந்தா கொடுங்கன்னு சொல்லி ப்ராப்பரா நம்ம போய் என்ன பண்ணணும், அட்வொகேட் பண்ணணும் டிசைனை பொறுத்த வரையும். So our thing is data driven process. It's not just randomly selecting the work. Okay. So this is what engineering. நம்ம படிச்சுட்டு இருக்கிறது வந்து இன்ஜினியரிங் தான் படிச்சுட்டு இருக்கோம். யூஎக்ஸ் டிசைன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் மட்டும் கிடையாது, இட்ஸ் அ ஆர்ட். ஓகேங்களா? இது ஒரு ஆர்ட். ஒரு ப்ராடக்டை பெட்டரா பண்ணி அதிகமான யூசரை உள்ள வர வச்சு அவங்க கிட்ட இருந்து காசு சம்பாதிக்கிற ஒரு ஆர்ட் இது. இதுக்கு தான் குரோ பண்ணணும், உங்க நாலேஜை குரோ பண்ணணும், உங்களுடைய பயன்பாடு எப்படி இருக்குது, இந்த யூசர் எப்படி யோசிப்பான். மார்க்கெட்ல இன்னைக்கு தேவைப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பீப்புள் ஒன்லி. யூஐக்கெல்லாம் ஆள் வந்துடுச்சுப்பா, ஏஐ வந்துடுச்சு. தட்ஸ் இட், நத்திங் டு டூ ரைட் நவ். ரிசர்ச் பண்ணிட்டு கடகன்னு ரிசர்ச் பண்ணி ப்ராம்ப்டா போட்டீங்கன்னா அவுட்புட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்ட்ரேஷன் பண்றது தான் அங்கே ஆள் தேவை. வந்த ஏஐ வந்திருக்கிற அந்த டேட்டாவை வந்திருக்கிற அந்த ஏஐ டிசைனை எடுத்து கொஞ்சம் பிரிச்சு போட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். மார்க்கெட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் ஒன்லி. பட் இந்த ரிசர்ச்ன்றது ஏஐ நீங்க ஆப்ரேட் பண்ண தெரியணும், ஏஐல ஒர்க் பண்ண தெரியணும், புரிஞ்சுக்க தெரியணும், நிறைய இருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த ரிசர்ச் புக்ஸை நான் அனுப்புறேன், பிரிண்ட் போட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க, சரியா? ஸோ திஸ் ஆல் வில் பி ஹெல்ப்ஃபுல். நான் ஃபார்வர்ட் பண்றேன், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், ஐ வில் ஃபார்வர்டு. ஓகே, ஓகே. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா கேட்கறதுக்கு? பீப்புள் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ்? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்றேன், அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து எனக்கு எப்படி அங்கேருந்து எனக்கு அதை பார்த்து வந்து ப்ராசஸ் பண்ணணும்ன்றது நீங்க கைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் இதுக்கெல்லாம் ஐ வில் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஆன் அ டெய்லி பேசிஸ். இதை நீங்க படிக்க ஆரம்பிக்க, ஒரு டாபிக்கை பத்தி படிக்க படிச்ச விஷயத்த லிங்க்டின்ல வந்து ஷேர் பண்ணுங்க.
சரி, ஓகே. டேட்டா டிரைவன் ப்ராசஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட்? ம். ட்ரை டு போஸ்ட் லைக் தட். அதை ஓ. வந்து போட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெஸ்யூமில் போய் ம். ஆம்ப்ளிடியூட் அப்படின்ற அந்த ரிசர்ச் டூலை நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஸோ கீப் ஆன் அப்டேட் த டாபிக்ஸ் இன் யுவர் ரெஸ்யூம் ஆல்சோ. நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ட் ஸ்கில் செட். நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்கில் செட் ஓரியன்ட். ஓகே. யூஎக்ஸ் ரிசர்ச்ன்றது ஒரு ஸ்கில். ம். அந்த ரிசர்ச்சில் யூசர் இன்டர்வியூன்றது ஒரு ஸ்கில். ஓகே. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ்ன்றது ஒரு ஸ்கில். ம். ஐடியேஷன்ன்றது ஒரு ஸ்கில். ஐடியேஷனுக்குள்ள பிரைன் ஸ்டார்மிங்ன்றது ஒரு ஸ்கில். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்கில். இட்ஸ் நாட் அபவுட் த டாபிக். நான் எடுத்தது இது வரையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்கில் தான். இது எதுவுமே டாபிக்ஸ் கிடையாது. நான் டாபிக்கா எடுத்தது எல்லாமே ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு. அது எல்லாம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் ஸ்கில், யூசர் ஃப்ளோ டயக்ராம் ஸ்கில், யூசர் பர்சோனா கிரியேஷன் ஸ்கில், ஓகே. எம்பத்தி மேப் ஸ்கில். இது எல்லாமே உங்களுடைய ஸ்கில்ல ரிஸ்யூம்ல உங்களுடைய நாக்குரி பிளாட்ஃபார்ம்ல லிங்க்டின்ல எல்லாத்துலயுமே இருக்கணும். ஓகே. தென் ஒன்லி பீப்புள் வில் சென்ட் யூ த ஆஃபர். அப்படி இல்லைன்னா உங்களை ரெக்யர்மெண்ட் கூப்பிடுவாங்க. ஓகே. ஸோ யூ நீட் டு மென்ஷன் ஆல் தோஸ் திங்ஸ் இன் யுவர் ப்ரொஃபைல் பக்கா. ஓகே. ஓகே. கைஸ் எல்லாருக்குமே புரிஞ்சது இல்லை? நான் சொல்லி கொடுத்த இதுவரை எல்லா டாபிக்குமே உங்களோட ஸ்கில்ல வரணும். அது எல்லாமே உங்களோட ரெஸ்யூம்ல இருக்கணும், உங்களுடைய நாக்குரியில இருக்கணும், உங்களோட லிங்க்டின்ல இருக்கணும், எல்லாத்துலயும் இருக்கணும். அது ஸ்கில் செட்ல. ஓகே. ஓகே ஓகே. ஓகே கைஸ். ஸோ எல்லாருக்கும் வந்து இனிய மே தின நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு வந்து ஹாலிடே, சரியா? சப்போஸ் கனெக்ட் பண்ண முடிஞ்சா சாட்டர்டே கனெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை என்றால் மண்டே கனெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கிளாடோடைய ஃபர்ஸ்ட் கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க யாராரு, இன்னும் முடிக்காதன்றவங்க யாராரு? முடிச்சிட்டேன் ப்ரோ. முடிச்சிட்டிங்களா? அதை வெரி ஆட் குட். பண்ணியிருக்கேன். ஸோ இதுல லிங்க்டின்ல ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். போஸ்டா இருக்கு. டேக் பண்ணி டுடே ஐ பீன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் டேக் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சரி, ஸோ போடுறேன். மீதி யாரெல்லாம் வந்து பண்ணுறீங்களோ தயவு செய்து பண்ணி போடுங்க. கிளாடு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஏஐ டூல் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், அது மட்டும் இல்லை, எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான், சரியா? நம்ம ஒரு பிகினர், நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வரவும் போகிறோம்னா அடிப்பான், சரியா? ஸோ அதனால நம்மளை வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் டேலண்டாகவும் வச்சு கொள்ளும் போது தான் நம்மளுக்கான மரியாதை வந்து இண்டஸ்ட்ரியில கிடைக்கும். ஏன்னா பிகினர்னாலுமே இழிச்ச வாங்கி தானேன்ற மாதிரி, கிச்சானாலே இழிச்ச வாங்கி தானே சார் அப்படின்ற மாதிரி பிகினரை வச்சு செய்யறது தான் இங்க இருக்கிறவனோட வேலை. பிகினருக்கே வந்து சார் சீனியருக்கே நம்ம அல்வா கொடுத்தா மட்டும்தான் இங்க வந்து இதாக பண்ண முடியும். ஸோ சீனியருக்கு வந்து நம்ம கொஞ்சம் டேலண்டடாகவும் அவன் வெயிட்டானாலியா அப்படின்னு பேரை எடுத்தா மட்டும்தான் நம்ம இங்கே பழப்பு நடத்த முடியும். ஸோ கொஞ்சம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுங்க. ஸோ ராஜேஸ்வரி, ஜெஃபி, நிஷா, பௌமியா, குணவதி, ஓகேவா, பாலாஜி, புருஷோத், உங்கள் எல்லாருக்குமே, அஸ்வினி, எல்லாருக்குமே வந்து ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லுவேன். படிக்க படிக்க உங்கள் ப்ரொஃபைலை கொஞ்சம் பேரலாக பில்ட் பண்ணிட்டே வாங்க. டிசைன் பண்ண ஆரம்பிங்க. ப்ராடக்ட்டை பற்றி சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ யூ பீப்புள் நீட் டு ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த ரிசர்ச் ப்ராஜெக்ட். ஸோ இதுக்கப்புறம் ரிசர்ச் எடுக்கணும், இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், லைக் ப்ராடக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். யூ நீட் டு ஸ்டார்ட் ஒர்க் ஆன் த ரியல் டைம் ப்ராஜெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு நம்ம லைவ்ல வந்து ஐடியேஷன் முடிச்சுட்டு வரும்போது, யூஐ முடிச்சுட்டு போகும்போது ரெடியாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நம்ம வந்து யூஐ பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஓகே. எஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ. வில் கனெக்ட் மண்டே, ஓகேவா? ஓகே. சப்போஸ் எதனா டவுட் இருந்ததுன்னா குரூப்ல போடுங்க. இருக்கிற கோர்சஸ், கிளாஸஸ், இன்னைக்கு நான் ரிசோர்ஸ் கொடுத்துருக்கிறேன், யூஎக்ஸ் ரிசோர்சஸ் மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்கிறேன். உட்காந்து படிக்கலாம். உங்ககிட்ட என்ன சொல்றது, உங்களுக்கு டைம் இருக்கும்போது எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கலாம். புக்ஸ் போட்டுக்குங்க, பிரிண்ட் போட்டு வச்சுங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் பண்றதை டாக்குமெண்ட் பண்ணுங்க, டாக்குமெண்ட் பண்றதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, கீப் ஆன் டூ திஸ் கைஸ். என்னைக்குமே கேப் விட்டுறாதீங்க. சொல்றது அதுதான். இந்த சொல்லுவாங்கல்ல, விஜய் சொல்லுவார்ல, விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்கயா அப்படின்ற மாதிரி யூஐ யூஎக்ஸ் டிசைன்ஸ் பண்றதை விட்டுறாதீங்கயா. எவ்ரிடே டிசைன் பண்ணிட்டே இருக்கீங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஓகே கைஸ், தேங்க்யூ. வில் கனெக்ட் மண்டே. பை.